நேரத்திலும் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த 3வது நாளிலும் பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மோசேக்கு 3வது முறையாக தேவன் தரிசனமான போது, நீர் யெகோவா நிசி, நீர் ஜெயம் தருகிறவர் என்று சொல்லி தரிசனமானீரே. நீ தோல்வி அடைகிற இடங்களில், நீ தோல்வி அடைய போகிற இடங்களில் உனக்கு வெற்றியை தருகிற தேவன் நான் என்று சொல்லி அவரை கட்டினீரே. அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். அப்பா ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில் அநேக ரெவிதீம் போன்ற பள்ளத்தாக்குகளில் நாங்கள் சிக்கி நிற்கிறதான இந்த நேரத்தில், ரெவிதீம் போன்ற ஆண்டவரை சிக்கி இருக்கிறதான இந்த நேரத்தில், அப்போ அந்த பள்ளத்தாக்கில் எங்களுக்கு முன்பாக நிற்கிறதான அமலேக்கியர்களை எல்லாம் நாங்கள் முறிய அடித்து, நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய ஆண்டவரே வாக்கு தத்தமாகிய அந்த தேவனுக்குள்ளாய் கட்டப்படுவதற்கு. ஏன்னா வாக்கு தத்தம் என்பது தேவன் தமது ஜனத்தை தமக்காய் தெரிந்து கொள்வது. தமக்காய் தெரிந்து கொள்ளப்படுகிற ஜனங்கள் தமக்கு முன்பாக வருவதற்கு தடையாய் இருக்கும் என்றால், அந்த தடை அவர்களுக்கு ரெவிதீமாய் இருக்கும் என்றால், தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த ரெவிதீம் என்கிற இந்த பள்ளத்தாக்கில், அப்போ இந்த ரெவிதீம் என்கிற இந்த பள்ளத்தாக்கை நான் கடந்தால் மாத்திரமே என்னால் கானானுக்குள் வர முடியும், உம்மோடு கட்டப்பட முடியும். நான் இந்த இடத்துல நான் சிக்கப்பட்டவனாக இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த ரெவிதீம் போன்ற பள்ளத்தாக்குகள் இருக்கோ, எல்லா ரெவிதீம் பள்ளத்தாக்குகளின் தேவ சமூகத்தை நோக்கி, ஆவியானவரே ஸ்தோத்திரம், உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆவியானவரே உமது சமூகத்தில் வருகிறோம். ஆவியானவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களுக்கு முன்பாக முறியடிக்க முடியாதபடி எங்கள் பொருட்களை எல்லாம், எங்களுடைய பொருளாதாரங்களை எல்லாம், எங்கள் ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் எங்களிடத்திலிருந்து பறிக்க நினைக்கிறதான ஆண்டவரே ரெவிதீம் போன்ற இந்த பள்ளத்தாக்குகள், ஆண்டவரே இந்த இடத்துல தான் நாங்கள் தண்ணீர் இல்லாமல் இருந்தோம், நாங்கள் தாகத்தால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுற்றி திரிய வேண்டும் என்ற ரெவிதீம் பள்ளத்தாக்கு எங்களுக்கு முன்பாக இருக்கிறது. அநேக ஸ்தோத்திரம் வாழ்க்கையில் அப்பா ரெவிதீம் போன்ற ஒரு பள்ளத்தாக்கு எங்களை வறண்டு போக பண்ணுகிறது. வறண்டு போயிருக்கிறதான என்னுடைய வாழ்க்கையின் காரியங்களில் அப்பா நீங்கள் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. வறண்டு போயிருக்கிற ரெவிதீம் பள்ளத்தாக்கில் அலைந்து திரிந்தும் தண்ணீர் இல்லை என்று அவர்கள் கண்டறியப்பட்ட பொழுது தேவ சமூகத்துக்கு வந்தப்போ தேவன் ஆண்டவரே அவர்களுக்கு ஒரு நீரூற்றை ஏற்படுத்தினீர். அப்பா ஸ்தோத்திர இடத்தில் வாருங்கள், நான் ஓரேப்பில் போய் நிற்கிறேன், நீங்கள் வாருங்கள், அங்கு உங்களுக்கு தண்ணீர் உண்டாகும் என்று சொன்னது போல, இன்றைக்கு அநேக இடத்தை சுற்றி அலைந்து திரிந்து ஒன்றும் அகப்படாமல், அன்றை ஒன்றும் கிடைக்கப்படாமல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வறண்ட நிலத்தை போல் இருக்கிறதான சில பள்ளத்தாக்குகளை எல்லாம் தேவன் நீரால் நிரப்புவீராக, நீரூற்றை கொண்டு நிரப்புவீராகனு சொல்லி தேவ சமூகத்தில் ஆண்டவரே இந்த நீரூற்று, நான் சோர்ந்து போக இருக்கிறேன்ப்பா, நான் சோர்ந்து போனப்பட்டவனாக காணப்படுகிறேன், நான் சோர்ந்து போக பண்ணப்பட்டவனை போல இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் ஓடி 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 இன்றைக்கு சோர்ந்து போய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இளைப்பாறுவதற்கு நல்ல இடமில்லாமல், ஆண்டவரே இளைப்பாறுவதற்கு நல்ல இடமில்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் அப்பா என்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும்படி ஆண்டவரே வருகிறதான் அமலேக்கியரையும் நான் ஆண்டவரே தாகத்தால் வறண்டு கடக்க வேண்டும் என்று சொல்லி அப்பா என்னை நடத்தி போடுகிறதான இந்த பள்ளத்தாக்களையும் நீங்க எனக்கு உதவி செய்யுங்க. எனக்கு ஒரு நீரூற்று வேணும், எனக்கு ஒரு ஜெயம் வேண்டும். தேவ சமூகத்தில் கேளுங்க ஆண்டவரே, இந்த ரெவிதீம் பள்ளத்தாக்கை கடப்பதற்கு எனக்கு 2 காரியம் அவசியமா இருக்கிறது. ஒன்று எனக்கு நீரூற்று, இன்னொன்று எனக்கு ஜெயம். ஆண்டவரே எனக்கு ஜெயம் தருகிற தேவனே, ஆண்டவரே நீங்க எனக்கு முன்பாக அப்பா ஸ்தோத்திரம் எனக்கு ஜெயம் தாங்க, எனக்கு ஜெயம் தாங்க, எனக்கு ஜெயம் தாங்க, எனக்கு ஜெயம் தாங்க. நான் தாகத்தால் அலைந்து திரிவது தேவனுக்கு பிரியமில்லை அல்லவா, நான் வனாந்தரத்தில் அலைந்து திரிவது தேவனுக்கு பிரியமில்லை அல்லவா, நாங்கள் ஆண்டே தாகத்தால் சுற்றி திரிவது தேவனுக்கு பிரியமில்லை அல்லவா, ஆண்டே தாகத்தால் ஆண்டே சுற்றி திரிகிறதான ஆண்டே ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நீரூற்றை உண்டு பண்ணுகிற தேவன் அல்லவா. அப்பா ஸ்தோத்திரம், அன்றைக்கு அப்பா ஆகாருக்கு ஒரு நீரூற்றை கொடுத்தீங்க, ஆண்டே சிம்சோனுக்கு ஒரு எண்ணக்கோரை கொடுத்தி அப்பா ஸ்தோத்திரம் இன்றைக்கு உடைய சமூகத்தில் வருகிறோம், எங்களுக்கு ஒரு நீரூற்றை கொடுங்கப்பா. எங்களுக்கு முன்பாக இருந்த மாறாவை தேவன் மதுரமாய் மாற்றினீங்க, ஆனால் இப்பொழுதோ எங்கள் வாழ்க்கை ஆண்டவரே ஸ்தோத்திரம் எந்த மாறாவும் இல்லை, எந்த மதுரமும் இல்லை, சுற்றி பார்க்க நீரூற்று இல்லை, நான் வனாந்தத்தில் வறண்டு திரிகிறேன்ப்பா, நான் வனாந்தத்தில் வறண்டு போய் திரிகிறேன்ப்பா. என் பிரயாணத்தில் எல்லாருமே இருக்கிறாங்க, ஆனால் என் வாழ்க்கை வறண்டு போய் இருக்கிறது. வறண்டு போன என் வாழ்க்கை அன்றைய வயல்வெளியாய் மாற்ற பரிசுத்த ஆவியானவரே இதோ இந்த நேரத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோன்னு சொல்லி கேளுங்க ஆண்டவரே. ரெவிதீம் வறண்டு போன நிலம் அல்லவா, என் வாழ்க்கையில் ஒரு ரெவிதீம் இருக்குப்பா. இன்றைக்கு அந்த ரெவிதீமுக்குள்ளே தான் நான் நிற்கிறேன். இந்த 3வது நாள் நான் ரெவிதீமுக்குள்ளே தான் வந்து நிற்கிறேன். இந்த ரெவிதீமுக்குள்ளே இருக்கிறேன்னா ஆண்டவரே சுத்திரம் கட்டப்படும்படியாக, இந்த ரெவிதீமுக்குள்ளே இருக்கிறேன்னா ஆண்டு தாகத்தால் வறண்டு போகாதபடி நீரூற்றால் கட்டப்படுவதற்கு இந்த ரெவிதீமில் இருக்கிறேன்னா
ஆண்டவரே, அமலேக்கியரால் கொள்ளையடிக்கப்படாதபடிக்கு அமலேக்கியரை முறியடித்து ஜெயம் பெற்று ஏகோவா நிசி என் ஜெய கொடியானவர் என்று சொல்லத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேட்போமா? தேவ சமூகத்தை நோக்கி ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரி. இந்த நேரத்தில் அப்பா நம்முடைய சமூகத்தில் எங்களுக்கு ஒரு நீரூற்ற தேவன் உண்டு பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு கண்மலையை தேவன் காண்பீங்க. அந்த கண்மலை எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீரே நிற்பீராக. ஆண்டவரே, அந்த கண்மலையாகிய கிறிஸ்து நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையானவர் அல்லவா? நாங்கள் வந்தடையத்தக்க கண்மலையானவர் நீர் அல்லவா? ஆண்டு இதோ உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்கள் தாகங்கள் வறண்டு போயிருக்கிறதான, அன்றைய வறண்டு போக பண்ணதான எல்லா காரியங்களையும் தேவ ஆவியானவரே நீங்க எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீரூற்றாய் மாற்றி தாங்க. தேவ சமூகத்தில் கேட்போம், ஆண்டவர் எங்களுக்கு நீரூற்றாய் மாற்றி கொடுங்க, எங்களுக்கு நீரூற்றாய் மாற்றி கொடுங்க. வறண்டு போக பண்ண காரியங்கள் எல்லாம் வயல்வெளியா மாறட்டும். இன்றைக்கு என் வாழ்க்கையில் அநேக வனாந்தரம் காணப்படுது. இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆண்டவரே தண்ணீர் இல்லாத ஆண்டவரே வறண்ட நிலமும் வெடிக்கப்பட்ட நிலமுமா இருக்கிறதாப்பா. ஆண்டு அந்த வெடிப்பு நிறைந்த நிலங்கள் எல்லாம் மீண்டும் பசுமையான நிலமாய் மாற தேவனே நீங்க எனக்கு ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுங்க. தேவ சமூகத்தில் கேளுங்க, நம்முடைய வாழ்க்கையில் எந்தெந்த பகுதியெல்லாம் வறண்டு போய் இருக்கிறது, பயன்பாடு இல்லாமல் வறண்டு போய் அந்த பூமியின் அந்த நிலமே நீரூற்று இல்லாமல் வற்றி போய் வெடிப்பு உள்ள நீரூற்றுகள் அந்த நிலங்களெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம்ல. அதுபோல் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கை அன்றைய வெடிப்பு நிறைந்த நிலமாய் காணப்படுகிறதுப்பா. இந்த வெடிப்பு நிறைந்த நிலத்தில் ஆண்டு எங்களுக்கு உதவி செய்ய நீங்கள் வாங்க. நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, நான் ஆண்டவரே ஒன்றும் இல்லாமல் வறண்டு வெடித்து கிடப்பதை விட தேவனே எனக்கு ஒரு நீரூற்றை உண்டு பண்ணுங்க. என்னுடைய சூழல் மாறட்டும், வறண்டு போன சூழல் மாறட்டும், அலைந்து திரிகிற சூழல் மாறட்டும், தேடியும் காணாதிருக்கிற சூழ்நிலை மாறட்டும். அநேக காரியங்களை தேடியும் காணாது இருக்கிறேன் அப்பா. நன்மையை தேடி காணாது இருக்கிறேன். நான் நன்மையை தேடி காணாது இருக்கிறேன். ஆண்டவரே, நான் நன்மையாகிய நீரூற்றை தேடுகிறேன். ஆனால் நீரூற்று எனக்கு கிடைக்கல. எனக்கு நீரூற்றை காண பண்ணுங்க. எனக்கு நீரூற்றை காண பண்ணுங்க. எனக்கு நீரூற்றை காண பண்ணுங்க. ஆவியானவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆவியானவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எனக்கு ஒரு ஜெயம், எனக்கு ஒரு நீரூற்று, எனக்கு ஒரு ஜெயம், எனக்கு ஒரு நீரூற்று, எனக்கு ஒரு ஏகோவா நிசி தேவையப்பா. எனக்கு ஒரு ஏகோவா நிசி தேவையப்பா. மூன்றாவது விசை மோசைக்கு தரிசனமானப்போ மோசைக்கு தேவன் காண்பித்த ஒரு நாமம், அது ஏகோவா நிசி. அது ஏகோவா நிசி, ஜெயம் தருகிற தேவன். தேவனை நோக்கி அப்பா எங்களுக்கு ஜெயம் உண்டாக்குங்க. எங்களுக்கு ஜெயம் வர பண்ணுங்க. எங்களுக்கு ஜெயம் வர பண்ணுங்க. எங்களுக்கு ஜெயம் வர பண்ணுங்க. எங்களுக்கு ஜெயம் வர பண்ணுங்க. உம்முடைய கரத்தில் வருகிறோம். உம்முடைய கரத்தில் வருகிறோம். உம்முடைய கரத்தில் வருகிறோம். ஓ ரிபாலா ஷகர பதகர நமன சந்தர பௌதரி படகதர நமன கதர படகதரி பலகதரன. பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நீரூற்று உண்டாகட்டும், நீரூற்று உண்டாகட்டும், நீரூற்று உண்டாகட்டும், நீரூற்று உண்டாகட்டும், நீரூற்றுகள் உண்டாகட்டும், நீரூற்றுகள் உண்டாகட்டும், நீரூற்றுகள் உண்டாகட்டும். ஜெயக்கொடிகள் ஏற்றப்பட தேவன் உதவி செய்யுங்க. ஜெயக்கொடிகள் ஏற்றப்பட தேவன் உதவி செய்யுங்க. ஜெயக்கொடி ஏற்ற தேவன் உதவி செய்யுங்க. ஜெயக்கொடி ஏற்ற தேவன் உதவி செய்யுங்க. ரிபாலா ஷகரப டகதகர அனமன. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்பா. மே ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவ, 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 நீ நல்லவ. ஜெயக்கொடியை ஏற்றுங்கப்பா. ஜெயஸ்தம்பத்தை எங்களுக்கு ஏற்படுத்துங்கப்பா. ஜெயக்கொடியை ஏற்படுத்துங்கப்பா. ஜெயஸ்தம்பத்தை ஏற்படுத்துங்கப்பா. என் வறண்ட நிலங்கள் நீரூற்றாய் மாறட்டும்ப்பா. தேவனை நோக்கி, ஆண்டவரே என் வறண்ட நிலங்கள் நீரூற்றாய் மாறட்டும். வறண்டு போன என் நிலங்கள் நீரூற்றாய் மாறட்டும்ப்பா. வறண்டு போன நிலங்கள் நீரூற்றாய் மாறட்டும்ப்பா. உம்முடைய கரத்தில் வருகிறோம். உம்முடைய கரத்தில் வருகிறோம் ஜீசஸ். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறதான அந்த நேரத்தில் நாங்கள் விரும்புகிற ஒரு காரியம், நாங்கள் வேண்டுகிற ஒரு காரியம், இந்த பள்ளத்தாக்கில் நான் மடிந்து போகாதபடி, இந்த பள்ளத்தாக்கில் நாங்கள் மடிந்து போகாதபடி
இந்த பள்ளத்தாக்கை கடந்து போக தேவன் உதவி செய்வீராக. இந்த ரெவிதீம் பள்ளத்தாக்கை கடந்து போக உதவி செய்யுங்கப்பா. ரெவிதீம் பள்ளத்தாக்கை ஆண்டவரே நாங்கள் மடங்கடிக்கப்படுகிற இடமாக இருந்தாலும், ரெவிதீம் பள்ளத்தாக்கை நாங்கள் முறியடிக்கப்பட வேண்டிய இடமாக ஆண்டவரே சத்ருவானவன் எங்களுக்கு முன்பாக வைத்திருந்தாலும், அந்த ரெவிதீம் பள்ளத்தாக்கை நான் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யுங்க. அந்த ரெவிதீம் பள்ளத்தாக்கை கடந்து போக உதவி செய்யுங்க. இன்றைக்கு என் வாழ்க்கையில் வந்திருக்கிற அந்த ரெவிதீம் என்ற இந்த ஒரு பள்ளத்தாக்கை நான் கடந்து போக என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தை நோக்கி வந்து நிற்கிறேன். என் கரத்தை உயர்த்தி உம்முடைய சமூகத்தை நோக்கி நிற்கிறேன். இந்த ரெவிதீமை கடந்து போக உதவி செய்யுங்க. சுற்றி தேடி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கவில்லை. கண்மலையை நோக்கி வந்திருக்கிறேன். என் தாகம் தீர்த்து அதே கண்மலையை நோக்கி என் கரத்தை உயர்த்துகிறேன். எனக்கு ஒரு ஜெயத்தை தருவீராக, எனக்கு ஒரு ஜெயத்தை தருவீராக. எஸ் ஜீசஸ். இதோ இந்த நேரத்தில் ரெவிதீம் போன்ற பள்ளத்தாக்கின் சூழ்நிலைக்குள் சிக்கி அன்றைய சுழற்றடிக்கப்படுகிறதான இருதயங்களை எல்லாம் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிற அந்த ரெவிதீம் என்கிற பள்ளத்தாக்கை கடந்து போக முடியுமா என்று சொல்லி ஆண்டவரை யோசிக்கிறதான ஒவ்வொரு இருதயங்களையும் அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். நீங்கள் யோசிக்கிறபடி அல்ல, இந்த பள்ளத்தாக்கையும் தேவன் நமக்கு கடந்து போக அவர் பலன் பாராட்டுவார். இந்த பள்ளத்தாக்கையும் கடந்து போக தேவன் நமக்கு பலன் பாராட்டுவார். தேவனை நோக்கி, ஆண்டவரே, இந்த பள்ளத்தாக்கை நான் கடந்து போவேன், இந்த பள்ளத்தாக்கை நான் கடந்து போவேன். ஏனென்றால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் உம்முடைய சமூகத்தை நோக்கி நிற்கிறேன். இதோ இந்த நேரத்தில் உம்முடைய நோக்கி நிற்கிறதான அன்றைய ஒவ்வொரு இருதயங்களும் இந்த பள்ளத்தாக்கை கடந்து போகட்டும். இந்த ரெவிதீம் என்கிற பள்ளத்தாக்கை கடந்து போகட்டும். இந்த ரெவிதீம் என்கிற பள்ளத்தாக்கை கடந்து போகட்டும். தண்ணீர் இல்லாத அந்த பள்ளத்தாக்கு, தோற்கடிக்கப்படுகிற அந்த பள்ளத்தாக்கு, கொள்ளையடிக்கப்படுகிற அந்த பள்ளத்தாக்கு கடந்து போக தேவன் உதவி செய்வீராக. ஜெயித்து கடந்து போக உதவி செய்வீராக. ஜெயித்து கடந்து போக உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து உங்களை தொடர்ந்து நடத்துவாராக. அல்லேலூயா, ஆமென். ஸ்தோத்திரம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 45ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 45ஆம் அதிகாரம் அதன் 13வது வசனம். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழியெல்லாம் செவைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். நாம் ஜெபிக்கலாமா? நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? எஸ் ஜீசஸ். அன்பின் நல்ல ஆவியானவரே, இந்த பகல் இந்த மாலை நேரத்துக்காக ஸ்தோத்திரம்பா. இந்த மாலை நேரத்திலும் உம்முடைய வார்த்தை எங்களோடு வெளிப்பட எங்களை விட்டு கொடுக்கிறோம். உமது வார்த்தை எங்களோடு இடைப்பட எங்களை விட்டு கொடுக்கிறோம். வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவர்கள். எங்களோடு கர்த்தர் பேசும், எங்களோடு கர்த்தர் பேசும், எங்களோடு கர்த்தர் பேசும், எங்களோடு கர்த்தர் பேசும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, ஆமென். மறுபடியும் வாசிக்கலாமா? அதே ஏசாயாவின் தீர்க்கதரிசனம் 45:13. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள், சேர்ந்து வாசிக்கலாம். நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழியெல்லாம் செவைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்கள் கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தையை வைத்து கடந்த 2 நாட்களாக நாம் என்ன பண்ண தொடர்ந்து தியானித்து கொண்டிருக்கிறோம். மோசே என்கிற தேவ மனிதனை மையப்படுத்தி இந்த வசனத்தை வைத்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். என்றால் மோசேயை தேவன் அழைக்கும் பொழுது, தேவன் மோசேயை அனுப்பும் பொழுது, தேவன் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வரும் பொழுது, மோசேக்கு அங்கே எந்த ஒரு பரிதானமும் தேவன் கொடுக்கலை, எந்த ஒரு கிரயத்தையும் மோசே அங்கே செலுத்தலை. மோசே அவருடைய விடுதலைக்காக எந்த பரிதானமும் கொடுக்கலை, எந்த கிரயத்தையும் கொடுக்கலை. அவன் அழைத்து வருகிற வேலையை மாத்திரம்தான் மோசே என்ன பண்ணார், செய்தார். அல்லேலூயா, ஆமென். இந்த நேரத்திலையும் நாம் காலையில் தியானித்தோம்.
மோசேக்கு ரெவிதீம் என்கிற ஒரு பள்ளத்தாக்கு என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. அந்த ரெவிதீம் என்கிற பள்ளத்தாக்கை அவர் கடந்தார் என்று நம்ம பார்த்தோம். அந்த பள்ளத்தாக்கு அவருடையதான பொருளாதாரங்களை சேதப்படுத்தக்கூடியதான ஒரு இடமாக மாறியது. அந்த பள்ளத்தாக்கு அவர்களை தாகத்தால் வறட்சியாக்க பண்ணுகிற ஒரு இடமாக காணப்பட்டது என்று நம்ம காலையில பார்த்தோம். அதே மோசையோடு ஸ்தோத்திரம், அதற்கு முன்பாக அவர்கள் எதற்காக போராடினார்கள், எதற்காக ஜெபித்தார்கள்னு பார்த்தோம். அவர்கள் மன்னாவுக்காக, அவர்கள் காடைக்காக, தண்ணீருக்காக அவங்க என்ன பண்ணாங்க, சண்டை போட்டார்கள், வாக்குவாதம் பண்ணினார்கள். அது எல்லாம் மாம்சத்தின் தேவை, அது அனைத்தும் மாம்சத்தின் தேவை. இப்போ ரெவிதீம் என்கிற பள்ளத்தாக்குல வாழ்வாதாரத்துக்கான தேவை. ரெவிதீம் என்கிற பள்ளத்தாக்கு வாழ்வாதாரத்துக்குரியதான ஒரு தேவை. அப்ப இந்த பள்ளத்தாக்குல அவர்கள் கண்டுபிடித்தது ஒன்று என்ன, தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் எனக்கு முன்பாக இருக்கக்கூடிய எல்லா பள்ளத்தாக்கையும் முறியடித்து எனக்கு ஜெயம் தருவார் என்று சொல்லி. அல்லேலூயா. அப்ப அதே மோசையோடு இன்னொரு சம்பவத்தை நாம் இன்றைக்கு தியானிக்க வரோம். நான் காலையிலே சொல்லி அனுப்பியிருந்தேன், நம்ம எந்த பகுதியை தியானிக்க போறோம்னு சொல்லி திருப்பிக் கொள்ளலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம், 22ஆம் அதிகாரம், அதன் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, பின்பு இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்டே இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாப்பின் சமவெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் பிரயாணத்தை மறுபடியும் தொடரும் பொழுது அந்த வாக்குத்தத்தமாகிய கானானுக்குள் கட்டப்படுவதற்கு, அந்த கானான்கிற வாக்குத்தத்தத்துக்குள் இவர்கள் பிரவேசித்தாதான் இவங்க வாழ்க்கையே கட்டப்படும். ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கு, எதுவுமே இல்லாதவர்களாக தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வீடு கிடையாது, அவர்களுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது, எதுவுமே இல்லாமல் அவர்கள் கட்டப்படுவதற்கு இப்போ அவங்க எங்கே போனால் தான் கட்டப்பட முடியும், கானானுக்குள் போனால் தான் கட்டப்பட முடியும். அல்லேலூயா, கவனிக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலேயே என்னைய வேற பக்கம் திசை திருப்பி விட்டுறாதீங்க. ஸ்தோத்திரம். பிரசங்கத்தோடு வந்தீங்கன்னா நானும் பிரசங்கத்தோடு என்ன பண்ணிடுவேன், வந்து வேகமாக முடிச்சிடுவேன். கர்த்தர் நல்லா தயவு செஞ்சு என் திசையை திருப்புற மாதிரி எந்த வேலையும் என்ன பண்ணிடாதீங்க, செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அப்போ இந்த ரெவிதீம் பள்ளத்தாக்கை இவங்க கடந்ததுக்கு அப்புறமா இப்போ இவங்க எந்த இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா, மோவாப்பின் சமவெளிகளில் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க, பாளையம் இறங்குறாங்க. இந்த மோவாப்பின் சமவெளியில் அவங்க இதுவரைக்கும் கடந்து வந்த பகுதியை போல தான் இதுவும். ஆனால் இங்கே நடக்கிற சம்பவம் என்னன்னா, இவர்களை மையப்படுத்தியே இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது. இந்த மோவாப்பின் சமவெளியில் அவங்க தங்கள் கூடாரங்களை போட்டது உண்மை, தங்கள் ஆடு மாடுகளை புல்லுகள் அருகே மேய வைத்தது உண்மை. ஆனால் அவர்கள் எந்த ஒரு தாக்கமும் செய்யாமல் இவர்களுக்கு ஒரு தாக்கத்தை அங்கு ஒருவன் செய்ய நினைக்கிறான். அவனுக்கு பெயர் தான் பாலாக். சிப்போராவின் மகனாகிய இந்த பாலாக் என்ன பண்றார் அப்படின்னா, இந்த ஜனங்களை பார்த்து பயப்படுகிறான். ஏனென்றால் இந்த ஜனங்கள் எமோரியருக்கு செய்ததை இவன் கண்டு திகைத்தான்னு வேதம் சொல்லுது. 2வது வசனம் 3வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் எமோரியருக்கு செய்ததை கண்டு திகைத்து இந்த ஜனங்களை ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும். 3வது வசனம் அழகா சொல்கிறது, ஜனங்கள் ஏராளமா இருக்கிறபடியால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கம் அடைந்தான். அதாவது இந்த ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக எதுவுமே செய்யல. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப்புக்கு விரோதமா எந்த ஒரு காரியத்தையுமே செய்யல. ஒரு வார்த்தை பேசல, ஒரு லெட்டர் அனுப்பல, ஒரு தூதுவனை அனுப்பல, ஒரு யுத்தத்தின் எக்கால சத்தத்தை முழக்கமிடல, எதுவுமே பண்ணல. அவங்க சமாதானத்தோடு வந்த அந்த மோவாப்பின் சமவெளியில பாளையம் இறங்கி இருக்கும் பொழுது இவனுக்குள்ள ஒரு கலக்கம் வருகிறது, இவனுக்குள்ள ஒரு பயம் வருகிறது, இவனுக்குள்ள ஒரு அச்சம் உண்டாகிறது. ஏனென்றால் அவர்கள் ஜனத்தில் பெருத்தவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஏன்னா ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது அவனுடையதான ஆஸ்தியை பூமி என்ன பண்ண முடியாது, தாங்கக்கூடாதபடி இருந்ததுன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆபிரகாமுக்கே அப்படின்னா அவருடைய பேரனுக்கு எப்படிப்பட்ட நிலப்பரப்பின் ஆசீர்வாதங்கள், அதாவது ஜனத்தொகையின் ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருப்பார். அப்போ அந்த ஜனத்தொகையை பார்த்தோன்னே இவனுக்கு வருகிறது ஒரு பயம். இவர்களை வைத்திருந்தோம்னா நம்மள என்ன பண்ணிடுவான், மேற்கொண்டுருவான். இது அவனுக்கா உண்டாகிற பயம். அப்போ ஸ்தோத்திரம். அப்ப பாலாக் நினைக்கிற ஒரு காரியம், இந்த ஜனங்களை ஏதாவது ஒன்று செய்திடணும், இந்த ஜனங்களை ஏதாவது ஒன்று செய்திடணும். இதுதான் இல்லை, ஏதாவது ஒன்று அவனுக்கு தீமை உண்டாகிற ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும், செஞ்சிடணும்.
இப்ப பாலாக்குடைய ஒரே ஒரு நோக்கம் என்ன? இஸ்ரவேலை அழிப்பது அல்ல, இஸ்ரவேலுக்கு தீமை உண்டாக்கணும். இஸ்ரவேலுக்கு தீமை உண்டாக்கணும். அவனை முற்றிலுமாக யுத்தம் செய்து அழித்து விட வேண்டும் என்பது அவனுக்கு எண்ணம். அவனால் முடியவும் முடியாது. அதனால அவன் தந்திரமா செய்யற ஒரு காரியம் என்னன்னா, ஏதாவது ஒரு விதத்துல இவர்களை பழி வாங்கி விடணும், ஏதாவது ஒரு விதத்துல இவங்களை வீக்காக்கிடணும், ஏதாவது ஒன்று செஞ்சு இவங்களுடைய ஆசீர்வாதத்தை குலைச்சிடணும், ஏதாவது ஒன்று செஞ்சு இவங்களுக்கு இருக்கிற இந்த பெரிய இந்த சவதரித்து வைத்திருக்கிறதான எல்லாவற்றிலும் எதையாவது ஒரு பகுதி என்ன பண்ணிடணும், ஏதாவது ஒன்று. அதாவது இப்ப நமக்கு இடையில ஒரு கொள்ளை நோய் வந்துச்சு, கொரோனாங்கிற கொள்ளை நோய் வந்துச்சு. அதுக்கு முன்பாக கால்ரான்ற ஒரு நோய் என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. அதுக்கு இடையில டெங்குன்னு ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் மலேரியா ஒன்று வந்துச்சு, அதுக்கப்புறம் சிக்கன் குனியா. இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காலகட்டத்தில் என்ன பண்ணும், வரும். அது குறிப்பிட்டவர்களை மட்டும்தான் என்ன பண்ணும், தாக்கும். இப்போ இந்த காற்று காலத்துலையும் வெயில் காலத்துலையும் பார்த்தா கோழிகளுக்குன்னு ஒரு வியாதி வரும், மிருக ஜீவன்களுக்கு அப்படியெல்லாம் அடிஞ்சு போகும். இப்போ கோழி பண்ணை வச்சு நம்பி இருக்க ஒருவருடைய வாழ்வாதாரமே கோழி பண்ணையா இருக்கும்னா அவனுக்கு எந்த தீமையும் செய்ய வேணாம், அவன் பண்ணைக்கு தீமை செஞ்சா. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாலாக் அப்படிதான் நினைக்கிறான், இவங்கள எதுவும் பண்ண முடியலன்னா இவங்க கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தையாவது ஏதாவது என்ன பண்ணிடணும், ஏதாவது ஒன்று பண்ணி விட்டுறணும். யோசிக்கிறப்பதான் பாலாக்கு ஒரு எண்ணம் வருது. பீலையாம் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறான். பீலையாம் என்கிற ஒரு மனுஷனை கூட்டு வந்தா அந்த பீலையாமுடையதான என்ட்ரியை எப்படி இருக்குன்னா, அவன் ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பான். அதாவது 6வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆயிலும் நீ ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், நீ சபிக்கிறவன் சபிக்கப்படுவான் என்று நான் அறிவேன். ஆதலால் நீ வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொன்னான். இப்ப என்ன வார்த்தைய பீலையாம் கிட்ட பாலாக் அனுப்புறாருன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்களுடைய வாழ்வாதாரத்துல ஏதாவது ஒரு பகுதியை நீ என்ன பண்ணு, சபித்திரு, ஏதாவது ஒரு சாபத்தை அவங்க மேல போடு, ஏதாவது விதத்துல ஏதாவது ஒரு சாபத்தை அவங்க மேல, அவங்க மிருக ஜீவன்கள் மேல போடு, இல்ல அவங்க பிள்ளைங்க மேல போடு, இல்ல அவங்க மனைவிகள் மேல போடு, இல்ல அவங்க மேலேயே போடு, ஏதாவது விதத்துல அவங்க மேல சாபத்தை என்ன பண்ணு, போடு. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவனுக்கு முன்பாக பயபக்திக்குரிய இந்த வாழ்க்கையில நாம் கட்டப்படுவதற்கு முயற்சிப்படும் பொழுது நமக்கு முன்பாக வரக்கூடிய இப்படிப்பட்டதான ஜனத்தின் சாபங்கள் இன்றைக்கு நாம் முறியடிக்க வேண்டியது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான சாபமான காரியங்கள். நமக்கு முன்பாக இருக்கிற சில சாபங்கள் நமக்கு முன்பாக இருக்கு. நான் சாபத்தை குறித்து பிரசங்கம் பண்ணல, அதை குறித்து நம்முடைய பிரசங்கமும் கிடையாது. அந்த வார்த்தையை மாத்திரம் நான் எடுத்துக்கிறேன். நமக்கு முன்பாக பலவிதமான சாபங்கள் இருக்கும். அந்த சாபங்களை எல்லாம் நான் எப்படி முறியடித்து நான் எப்படி ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கைக்கு நேரம் நான் போறது, எப்படி நான் கட்டப்பட்ட வாழ்க்கைக்குள்ள போறது, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய ஜெப வாழ்க்கை, என்னுடைய ஊழியத்தின் பாதையில நான் அழகா கட்டப்படுவதற்கு நான் என்ன செய்யறது? எனக்கு முன்பாக சபிக்கிற ஜனங்கள் அதிகமா இருக்கிறாங்க. உதவி செய்கிறவர்களை விட யார் அதிகமா இருக்கிறா? சபிக்கிறவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. எனக்கு தீமை செய்ய நினைக்கிறவங்க அதிகமா இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, பாலாக்குக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அவர்கள் இவரிடத்தில் யுத்தம் பண்ணல, இவன் அவர்களிடத்தில் யுத்தம் பண்ணல. அவர்கள் தங்கள் பிரயாணத்தின்படி போய் கொண்டிருக்கிறாங்க. இந்த மோவாப்பின் சமவெளி அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு பகுதி. இந்த மோவாப் என்கிற சமவெளி அவர்களுக்கு தேவையில்லாத ஒரு பகுதி. அவங்க போக வேண்டியது கானான். அவங்க யோர்தானை கடந்து போக வேண்டியது கானான். ஆனா இப்ப இவங்க எங்க நிக்கிறாங்க? மோவாப்பின் சமவெளி. சம்பந்தமில்லாத இடத்தில் இருக்கும் பொழுது சம்பந்தமில்லாத மனிதன் வந்து என்ன பண்றான்? அவர்களை சாபவிட வேண்டும் என்று நினைக்கிறான். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சாபத்தின் வாசல்கள் திறக்குமானால் நாம் எதுவுமே செய்யாமல் இருப்பது உத்தமம். நான் பின்பாக வருகிறேன். இப்ப பீலையாம் கொண்டு சாபத்தை விடும்படி அவன் வருகிறான், கர்த்தரோடு பேசுகிறார். நீ அவர்களுக்கு சாபத்தை கொடுக்காத, நீ அவங்களோடு சாபமான வார்த்தையை பேச வேண்டாம், அவங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டிய ஜனங்கள், அவங்க பெருக வேண்டிய ஜனங்கள், அவங்க சாபத்தை நீ போடாத,
நான் சொல்றதை மட்டும் நீ செய்யுன்னு சொல்லி. ஏன்னா 2 விசை பிலேயாம் கிட்ட பாலாக் ஆள் அனுப்புறான். முதல் ஆள் அனுப்புறான், இவன் போகல. 2வது விசை ஆள் அனுப்புறான், கர்த்தர்ட்ட ஜெபம் பண்றான். கர்த்தர் நான் சொல்றபடியெல்லாம் நீ சொல்லுவனா நீ போன்றாரு. உடனே இவர் புறப்படுறாரு. ஆனாலும் அவனுடைய பிரயாணத்துல கர்த்தருக்கு கோபம் வருது. கழுதையை நிறுத்துறாரு. 3 முறை பாதையை மறிக்கிறாரு. கழுதை பேசுது. அதுக்கப்புறமா மறுபடியும் பிலேயாமுக்கு புத்தி தெளிஞ்சு மறுபடியும் பாலாக் கிட்ட போற சம்பவம் நம்ம படிச்சிருப்போம். இப்ப பாலாக் கிட்ட போன உடனே பிலேயாம் சொல்லுகிறாரு, நான் என்ன பண்ணணும்? ஒரு 3 முறை பாலாக் கிட்ட பிலேயாம் போவாரு. முதலாவது ஒரு பகுதியில நிக்க வச்சு இந்த ஜனத்தை பாரு அப்படின்னுவாரு. அங்க பார்த்தா திரளான ஜனங்கள் தெரியுறாங்க. இந்த ஜனங்களை தான் நீ சபிக்க போற. அவரால் சபிக்க முடியல. இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறாரு. இங்க இருந்து அந்த கடையாந்திரத்துல இருக்கிற ஒரு சின்ன கூட்டத்தையாவது என்ன பண்ணு, 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரத்தையாவது சபிச்சு விடு. முடியாது. 3வது இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்டாரு. இங்க அந்த எல்லை ஓரமா இருக்கிறான் பாரு, அவனையாவது சாபம் விடு. சபிக்க முடியாது. ஏன்பா சபிக்க முடியாது? ஏன் சபிக்க முடியாது? ஏன்னா பிலேயாம் நினைச்சிருந்தா பிலேயாம் சொல்லுகிற வார்த்தை அப்படியே நடக்கும். பிலேயாம் ஒருவரை பார்த்து ஆசீர்வாதம் ஆசீர்வாதமா இருப்பாரு. பிலேயாம் ஒருத்தரை பார்த்து நீ நாசமா போனா நாசமா போயிடுவாங்க. பிலேயாம் ஒருவருடைய குடும்பத்தை பார்த்து உன்னுடையதான பிள்ளைகள் எல்லாருமே வியாதிப்பட்டு போவாங்க. பிலேயாம் ஒருவனை பார்த்து உன்னிடத்துல இருக்கிற ஆடு மாடுகள் ஜீவன்கள் எல்லாம் மடிந்து போகும்னு சொன்னா அது மடிந்து போகும். எப்படி யோபுவின் வாழ்க்கையில ஒரே நாள் அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாம் அழிந்து போச்சு, எப்படி ஒரே நாள் அவனுடைய பிள்ளைகள் அழிந்து போச்சோ, ஒரே நாள் எப்படி அவனுடையதான நிலங்களை அனைத்தையும் மற்றவர்கள் கொள்ளையடித்து போனார்களோ, அது போல ஒரே நாளில் நம்முடைய அனைத்து காரியங்களையும் இழக்க பண்ணுகிற சூழ்நிலையை சத்ருவானவன் கொண்டு வருவான். நம்ம நினைத்து பார்க்காத ஒரு நேரம் தான் நம்முடைய இழப்பின் நேரங்கள். நாம் எல்லாத்தையும் எதிர்பார்ப்போம், நான் ஒன்னும் எதிர்பார்க்க மாட்டோம். எதை எதிர்பார்க்க மாட்டோம்? இழந்து போவதை எதிர்பார்க்க மாட்டோம். ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற நாம எதை எதிர்பார்க்க மாட்டோம்? இதை நான் இழந்துருவேன். இப்ப இந்த பொருளை நான் வாங்க ஆசைப்படுறேன்னா இந்த பொருளுக்காக நான் பிரயாசப்படுவேன். ஆனா இந்த பொருளை நான் இழந்துருவேன்னு ஒரு நாள் என்ன பண்ண மாட்டேன், பிரயாசம் எடுக்க மாட்டேன். ஆனா இந்த பாலாக்கு பிலேயாம கொண்டு சொல்லுகிற விஷயம், இவனை ஏதாவது இழக்க வை. இவன் ஏதாவது இழந்தாதான் இவனுக்கு என்ன வரும்? புத்தி வரும். ஏன்? இவர்கள் இதுவரைக்கும் போன இடத்துல எல்லாம் ஜெயம். இவங்க பிரயாணப்பட்ட அந்த எகிப்து தேசத்தில் இருந்த ராம்சேஸ் என்கிற பகுதியிலிருந்து அவங்களுடைய பிரயாணம் புறப்படுகிற இடங்கள் எல்லாம் இந்த சமவெளி வரைக்கும், அவங்களுக்கு எங்கேயுமே தோல்வி கிடையாது. எங்கேயுமே அவங்க மடிந்து போகல. எல்லா இடத்துலையும் அற்புதம், அதிசயம், மெச்சிக்கொள்ளத்தக்கதான சம்பவங்களை எல்லாம் தேவன் செய்தார். இதையெல்லாம் பார்த்த பாலாக்குக்கு என்ன உண்டாயிருச்சு? இவங்களை இதுக்கு மேல விட்டா நம்மேல் இவங்க ஆளுகை செய்வாங்க, வேண்டாம் அப்படின்னு இவங்க சாபத்தை ஏற்படுத்துற நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு சாபக்காரர் தான் யார் கூட்டு வந்திருக்கிறா? பாலாக் கூட்டு வந்திருக்கார். ஆனாலும் அவன் மீது அந்த சாபம் பலிக்கல. இன்றைக்கு நம்ம இதை தான் நம்ம கற்றுக்கொள்ள போறோம். ஏன்னா இன்றைக்கு நாம் வாழுகிற அந்த தேசத்துல பில்லி சூன்யம் இருக்கு, மாய்மாலம் இருக்கு, மந்திரம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இன்றைக்கும் ஒருவருக்கு விரோதமா ஒரு காரியம் செய்யணும்னாக்க இன்னைக்கு பிசாசை ஏவி விட்டு செய்கிற எல்லா காரியமும் நம்முடைய தேசத்துல இன்றைக்கும் நடக்கு. இப்ப இதுல இருந்து நான் தப்பிக்கணும்னா என்ன பாஸ்டர் செய்யறது அப்படிங்கிற கேள்வி இருக்கும். அந்த கேள்வியும் இந்த பிரசங்கம் ஒன்று போல இருக்கும், நான் நம்புறேன். கர்த்தர் நல்லவர். இப்ப இவனை சபிக்கணும், அதாவது சாப விடணும். இன்றைக்கு நாம் எப்படி ஒருவருடைய காலடி மண் எடுத்து முடி எடுத்து பண்றது போலதான் அன்றைக்கு அந்த ஜனத்தை பார்த்து 7 கெடாவை வெட்டி 7 காளையை வெட்டி இந்த ரத்தத்திலிருந்து ஏதாவது ஒரு ரத்த சாபத்தை என்ன பண்ணணும், விடணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஆனா அங்க எந்த சாபமும் நடக்கல. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வாக்கியத்தை நான் வாசிக்க விரும்புறேன். யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும். இந்த வார்த்தையை சொல்றது யாரு? இந்த வார்த்தையை சொல்றது யாரு? பிலேயாம் தான் பாலாக்குக்கு சொல்றாரு, பாலாக்கே நீ யார தெரியுமா நீ சாப விட சொல்லியிருக்கிற? இந்த ஜனத்துக்கு விரோதமா என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல அந்த வாக்கியம் இருக்கிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லப்பா, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லப்பா. நீ அவனுக்கு விரோதமா இல்லையோ நீ அவனை கூப்பிட்டு அவனை சாபவனை சொல்லி நீ கூப்பிட்டு வந்திருக்கிற. இது நடக்காத விஷயம். இது நடக்காத விஷயம். ஒண்ணு. இரண்டாவது, அதற்கு மேல இருக்கிற வசனம், இந்த ஜனங்கள் சாதாரணவர்கள் அல்ல,
இவர்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உடையவர்கள். மேல இருக்கிற வார்த்தை சொல்லுகிறது 22வது வசனம், இவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, இவர்கள் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை உடையவர்கள். அடுத்த வார்த்தையை சொல்லுகிறது, நீ சாபம் விட நினைக்கிறவனுக்கு விரோதமா சாபமான வார்த்தை பலிக்காது. இவனுக்கு விரோதமா மந்திரங்கள் பலிக்காது. இவனுக்கு விரோதமா குறி சொல்லுதல் பலிக்காது. இந்த ஜனத்துக்கு விரோதமா எந்த ஏவல் பண்ணாலும் பலிக்காது. இந்த ஜனத்தை நீ என்னதான் முறியடிக்க நினைச்சாலும் அவங்க பலத்துக்கு ஓம் பலன் என்னைக்குமே ஒரு நாளும் சரிக்கு சமமா மாறாது. இதுதான் தேவ ஜனங்கள் மேல் வைத்திருக்கிறதான ஆசீர்வாதம். அல்லேலூயா. தேவன் நம்மிடத்தில் நம்ம நினைக்கலாம், அதாவது நான் இப்படி சொல்ல விரும்புறேன், நாம நினைக்கலாம் நமக்கு விரோதமா எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காது, எதுவுமே நடக்காது. உண்மைதான், நமக்கு விரோதமா மந்திரங்கள் வேலை செய்யாது, நமக்கு விரோதமா பில்லி சுனியம் வேலை செய்யாது, நமக்கு விரோதமா எதுவுமே நடக்காது, நமக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கதான் செய்யுது. ஆனாலும் ஏன் சில சமயங்கள்ல சில சாபங்கள் என் மேல விழுது? ஏன் சாபங்கள் என் மேல விழுது? இதற்கு ஒரே ஒரு வார்த்தையில நான் பார்த்த பதில் என்னன்னா, யாக்கோபுக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாக நான் யாக்கோபா இருந்தால், நான் இஸ்ரவேலா இருந்தால் இந்த வசனம் என் வாழ்க்கையில் பலிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நான் யாக்கோபாக இருந்தால், நான் இஸ்ரவேலாக இருந்தால் இந்த வசனம் எனக்குரியது. நான் யாக்கோபுடைய வாழ்க்கையை வாழ மாட்டேன், நான் இஸ்ரவேலுக்கு உண்டான வாழ்க்கையை வாழ மாட்டேன். ஆனால் எனக்கு இந்த வசனம் வேணும். இது எப்படி நடக்கும்? என் வாழ்க்கையில நான் இப்படிப்பட்ட ஒத்த வாழ்க்கை, என யாக்கோபுக்கு விரோதமாக, இஸ்ரவேலுக்கு விரோதமாகன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாருன்னா, யாக்கோபு தன் வாழ்க்கையை எந்த அளவுக்கு தேவ கரத்துல விட்டு கொடுத்து வாழ்ந்திருப்பார். அதே யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினதற்கு பின்பாடு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையை எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல விட்டு கொடுத்து வாழ்ந்திருப்பாங்க. அவர்கள் எந்த அளவுக்கு தேவனை நேசித்திருப்பார்கள், அவங்க எந்த அளவுக்கு தேவ சமூகத்தை வாஞ்சித்திருப்பார்கள். அப்ப ஸ்தோத்திரம், நாம தைரியமா சொல்றோம் கிறிஸ்தவனுக்கு விரோதமாக எந்த சாபமும் பலிக்காதுன்னு. ஆனா அதே கிறிஸ்தவ வாழ்க்கையில எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட பிடியில் என்ன பண்றாங்க, கடக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்களுக்கு தேவன் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணிட்டாரா? அப்படி சொல்ல முடியாது. அவங்க யாக்கோபுடைய வாழ்க்கையை அவன் வாழல. அவர்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையை சரியா வாழல. அவங்க வாழ்க்கையில சரியா ஜபம் இருந்திருக்காது, அவங்க வாழ்க்கையில சரியான வேத வசனம் இருந்திருக்காது, அவங்க வாழ்க்கையில சரியான உபவாசம் இருக்காது. ஏன்னா வேதமே சொல்லுகிறது, உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் மண்டி இத்தகைய பிசாசு என்ன பண்ணாது, போகாது. சில போராட்டங்கள் போற அளவுக்கு நான் உபவாசம் போட்டிருக்க மாட்டேன். சில போராட்டங்கள் போற அளவுக்கு ஏன் இன்றைக்கு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, என்னுடைய பொருளாதாரங்கள் கட்டப்படாம இருக்கு? என்னுடைய பலவீனங்களை முறியடிக்கத்தக்க ஜபம் என்கிட்டயே இல்லை. என் பலவீனத்தை முறியடிக்கத்தக்க ஜபம் என்கிட்ட இல்ல. நான் ஜெபிக்க ஒருவரை தேடுகிறேனே தவிர, நான் ஜெபிக்கணும் என்கிற ஒரு இடத்தை நான் என்ன பண்றது இல்ல. அல்லேலூயா. நான் ஜெபிக்க ஒருவரை தேடுகிறேன், ஆனா நான் ஜெபிக்க ஒரு இடத்தை என்ன பண்றது இல்ல ஒரு நாளும். யாக்கோபு தான் ஜெபிக்க ஒரு இடத்தை தேடினே தவிர, தனக்காக ஜெபிக்க ஒருவரை அவன் என்ன பண்ணல, தேடல. அதான் யாக்கோபு. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? யாக்கோபு ஒரு சாமுவேலை தேடி போகல, யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசியை தேடி போகல, யாக்கோபு ஒரு பெரிய பெரிய ஜாபவான்களை தேடி போகல, யாக்கோபு மனிதனை தேடி போகல, யாக்கோபு தேவனை தேடி போனான். யாக்கோபு ஏசாவை தேடி போகல, யாக்கோபு லாபானை தேடி போகல, யாக்கோபு ஈசாக்க தேடி போகல. யாக்கோபு தேடி போனது ஒரே ஒரு நபரை தான், அவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. தேவனை தேடி போனான். இன்றைக்கு ஸ்தோத்திரம், அநேக நேரங்கள் நம்ம தேவனை தேடி போவதில்லை, மனிதனை தேடி போய்கிட்டு இருக்கிறோம். எனக்காக ஜெபிக்க ஒரு மனிதன் இருப்பானா? அதான் யாக்கோபுக்கு விரோதமானா. யாக்கோபு தனக்கான ஒரு மனிதனை தேடவில்லை, தனக்காக ஒரு இடத்தை தான் தேடினான். தான் கட்ட விழுக்கும்படி ஒரு இடத்தை தேடினான், தான் ஜெபிக்கும்படி ஒரு இடத்தை தேடினான், தான் உபவாசிக்கும்படி ஒரு இடத்தை தேடினான், நான் விழுந்து கிடக்கும்படி ஒரு இடத்தை தேடினான், ரா முழுவதும் பிரயாசப்படும்படி ஒரு இடத்தை தேடினான். அந்த இடத்துலதான் தேவன் அவனை சந்திச்சார். அதனாலதான் இன்றைக்கு வரைக்கும் அந்த யாக்கோபுக்கு விரோதமான மந்திரங்கள் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியல.
பீலையாம் பாலாக்கை நோக்கி சொல்றான், இந்த ஜனத்துக்கு விரோதமா எதுவும் சொல்ல முடியாது, சொன்னா புரிஞ்சுக்கடா அப்படின்னு கேட்கிறப்ப இவனுக்கு புரியல, பாலாக்குக்கு புரியல. ஏன்? இவர்கள் தனக்கான மனிதனை தேடுவதல்ல, இவர்கள் ஒரு நாளும் ஒரு காலமும் மனிதர்களை தேடி போகிற கூட்டம் இல்ல. இவர்கள் எதுவாயினும் இவர்கள் தேடி போகிற ஒரே நபர் யார்னா தேவனை தேடி போகிற கூட்டம். இது எந்த கூட்டம் தேவனை தேடி போகுதோ அந்த கூட்டத்துக்கு விரோதமாக எந்த மனிதன் எழும்பினாலும் தேவன் அந்த மனிதனை அவன் நாவை அடக்கி அவனை கொண்டு ஆசீர்வாதமான வார்த்தையை சொல்லுவாரே தவிர சாபமான வார்த்தை அவன் வாயிலிருந்து என்ன பண்ண மாட்டாரு, வரவிட மாட்டார். ஏன்? இவர்கள் மனிதனை தேடி போகிற கூட்டம் அல்ல, இவர்கள் தேவனை தேடி போகிற கூட்டம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுடைய விடுதலையின் அந்த அந்த வார்த்தையில ஒரு வார்த்தை எனக்கு பிடிக்கும். என்னன்னா, அவர்கள் தங்கள் விடுதலைக்காக யார்கிட்ட போனாங்களாம்? அவர்கள் முறையிடுதல் கூக்குரல் சத்தம் என் சமூகத்தை எட்டியதுன்னு மோசைக்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார். இப்ப அவங்க தன் விடுதலைக்காக, தன்னுடையதான சோத்திர ரட்சிப்புக்காக, தங்களுடையதான ஆத்மாவுடைய பலத்துக்காக யார்கிட்ட முறையிட்டாங்க? தேவனிடத்தில். அவங்க பார்வோன் கிட்ட போய் என்ன பண்ணல? ப்ளீஸ் பண்ணல. பார்வோனே தயவு செஞ்சு எனக்கு விடுதலை தாரும்னு கேட்கல. பார்வோன் கிட்ட போய் நின்னது மோசே மட்டுமே தவிர இஸ்ரவேல் ஜனங்கள் இல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள் யார்கிட்ட தான் போனாங்க? தேவன் கிட்ட. அவர்கள் மனிதனை தேடுகிற கூட்டம் அல்ல. நாம் யாக்கோபா இருக்க வேண்டும் என்றால் நான் ஒரு காலமும் மனிதனை தேடக்கூடாது, நான் தேவனை மட்டுமே தேடணும், தேவ சமூகத்தை மாத்திரமே தேடணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அந்த பவுலுடையதான பிரயாணங்கள்ல அங்க இருக்கிறதான அந்த பவுலோடு பிரயாணம் பண்ண அத்தனை பேருமே மனிதனை தேடினார்கள். தங்களுக்கு ஒரு கப்பல் கண்ணில் பற்றாதா, தங்களுக்கு ஒரு தீவு கண்ணில் பற்றாதா, நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு மனித உதவி கிடைக்காதான்னு சொல்லி என்ன பண்ணாங்க? தீவுகளை தேடினார்கள், கப்பல்களை தேடினார்கள், மனிதர்களை தேடினார்கள். ஆனால் ஒருவர் மாத்திரம் தான் தேவனை தேடினார். ஒருவன் மாத்திரம் தான் தேவனை தேடினான். அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற ஒரு தேவ மனிதர் அந்த சூழ்நிலையில தனக்கு ஒரு கை கிடைக்குமா, தனக்கு ஒரு துடுப்பு கிடைக்குமா, தனக்கு ஒரு மரக்கட்டை கிடைக்குமான்னு சொல்லி அங்க மனிதனை தேடல. அங்க யாரை தேடல? அவர் தேடினது யார? தேவனை. மனிதனை தேடினவனுக்கு வராத வார்த்தை தேவனை தேடினவனுக்கு வரும் என்றால் நாம் தேவனை தேடுவதில் ஏன் நாம் குறை வைக்க வேண்டும்? மனிதனை தேடினவனுக்கு வார்த்தை வரலங்க. அங்க மனிதனை தேடினவனுக்கு கரை கிடைக்குமா, கப்பல் கிடைக்குமா, மனுஷன் கிடைப்பானான்னு பார்த்தவனுக்கு அங்க வார்த்தை கிடைக்கல. தேவனை பார்த்தவனுக்கே வார்த்தை வந்தது. அப்ப ஸ்தோத்திரம். யாக்கோபை ஏன் தேவன் இந்த அளவுக்கு பிரகடனப்படுத்தி வைக்கிறாருன்னா, அவன் தன் உதவிக்காக ஒரு நாள் மனுஷங்கிட்ட போனதில்லை. மாமனார் தன்னை ஏமாத்துறான்னு தெரிஞ்சுமே மாமனார்ட்ட போய் சட்டையை பிடிச்சு கேட்கல. அந்த வெளிப்பாடை கொடுத்ததே யார் தான்? தேவன் தான் கொடுத்தார். உன் மாமனார் இப்படியெல்லாம் உனக்கு தீங்கு செய்வான்ற வெளிப்பாடையும் தேவன் தான் கொடுத்தாரு. இந்த இடத்தை விட்டு புறப்பட்டு போங்கிற வெளிப்பாடையும் தேவன் தான் கொடுத்தாரு. இப்ப தகப்பன் வீட்டை விட்டு புறப்பட்டு போகிற யாக்கோபுக்கு எந்த இடத்துக்கு போறேன்னு திசை தெரியாம இருக்கிற அந்த யாக்கோபுக்கு யாரு தான் திசை காட்டினது? மனுஷனா தேவனா? அப்ப யாக்கோபுடைய வாழ்க்கையில தன் தகப்பன் வீட்டை விட்டு என்றைக்கு அவன் காலடி எடுத்து வைத்தானோ அன்று முதல் அவனோடு இருந்து அவனை நடத்தினது ஒரே ஒரு நபர் தான், அவரே தேவன். அவரே தேவன். மனிதர் நடத்தவில்லை யாக்கோப. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள், சில பலவீனங்கள் வருவதற்கு காரணம் நாம் மனிதர்களை தேடுகிறோம், மனிதனை தேடுகிறோம், மனித உதவிகளை தேடுறோம். பாலாக் யாரை தேடினா? பீலையாம் என்கிற மனிதனை. ஆனா யாக்கோப் என்கிற இஸ்ரவேல் கூட்டம் தேடியது யார? தேவனை. நீ பாலாக்க தேடு, நான் பாலாக்கிட்ட பேசுறவர் என்ன பண்றேன்? ஏன்னா பீலையாம் சொல்றாரு, பாலாக்கை நோக்கி பீலையாம் சொல்றப்ப பீலையாம் சொல்றாரு, கர்த்தர்கிட்ட நான் கேட்டு சொல்றேன். கர்த்தர்கிட்ட, தேவன் கிட்ட கேட்டு சொல்றேன்னு யார் சொல்றா? பீலையாம் சொல்றாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க? நான் தேவன் கிட்டே கேட்டுக்கிறேன், நீ ஒண்ணு பீலையாம் என்ன பண்ண வேணாம், கேட்க வேணாம். நம்ம புரிஞ்சுக்கணும், இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில சில விரிசல்கள் அல்லது பலவீனங்கள் இருப்பதற்கு ஒரே ஒரு காரணம், இந்த பகுதியிலிருந்து நான் சொல்லுவேன் என்று சொன்னால், நம்முடைய பலவீனத்துக்கு நாம் அநேக நேரத்தில் யாரை தேடுறோம்? அந்த மனிதர் யாரு? அந்த மனிதர் யாரு?
அவங்களுக்கு பேர் தான் பாஸ்டர். அவங்களுக்கு பேர் தான் பாஸ்டர். யாரை தேடுறோம்? பிரபலமான பாஸ்டர்களை தேடுறோம். பீலையாம் யாரு? ஒரு பிரபலமான பாஸ்டர், ஒரு பிரபலமான தீர்க்கதரிசி வச்சுக்கலாம். பாஸ்டர் கூட வேண்டாமே, தீர்க்கதரிசின்னு வச்சுக்கலாம். அதான் நமக்கு கரெக்டாக வரும் பிரசங்கத்துக்கு. நமக்கு ஒரு பலவீனம், நமக்கு ஒரு போராட்டம், நமக்கு ஒரு வியாதி, யாரை தேடுறோம்? அந்த தேசத்திலேயே பிரபலமான ஆள் யாரா? முதல்ல அவனை போய் கூட்டு வா. அவங்கிட்ட போய் என்ன பண்ணுவேன்? எனக்கான போராட்டத்துக்கான பதிலனா கேட்பேன். ஏன்னா பாலாக்கா தான் பண்ணான். பாலாக் பீலையாம் அனுப்புறப்ப அந்த வார்த்தையை வாசிங்க. ஸ்தோத்திரம். 5வது வசனத்தை வாசிக்கலாமா? சாரி, 22ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை வாசிங்களேன். மீதியானின் மூப்பரை நோக்கி புள்ளை, அதாவது 5வது வசனத்துக்கு வாங்க. அவன் பேயோரின் குமாரனாகிய பீலையாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியருடைய தேசத்திலேயே நதி அருகே உள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதி அனுப்பி, எகிப்திலிருந்து ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள், அவர்கள் எண்ணிலும் பலவான்கள், ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், நீ சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீ வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை இந்த தேசத்திலிருந்து துரத்திவிடலாம் என்று சொல்ல சொன்னான். ஏன் இப்ப இவன் யாரை தேடி போயிருக்கிறான்? அந்த மோவாப் என்கிற சமவெளியில, அந்த மோவாப் என்கிற சமவெளியின் கடைக்கோடியான ஒரு இடத்துல யார் இருக்கிறா? பீலையாம் என்கிற தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ மனிதன் இருக்கிறான். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை தேடல? அதே சமவெளியில இருக்கும் பொழுதும் அவர்கள் யாரை தேடி போகல? அந்த பீலையாம தேடி போகல. அதே சமவெளியில தான் யார் இருக்கா? யாக்கோபும் இருக்கிறார். யாக்கோபின் புத்திரர்கள் அந்த இஸ்ரவேலுங்கிற ஜனத்தார் எங்க இருக்கிறாங்க? அதே மோவாப் என்கிற சமவெளியில தான் இருக்கிறாங்க. அதே சமவெளியில தான் பாலாக் இருக்கிறான். அதே சமவெளியில தான் பீலையாமும் இருக்கிறான். ஆனா பாலாக் யாரை தேடினா? மனிதனை தேடினான். ஆனால் இந்த கூட்டம் யாரை தேடுது? தேவனை. நாம நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒருவரால் அச்சம் உண்டாகுது, ஒரு கூட்டத்தின் நிமித்தம் பயம் உண்டாகுது, ஒரு கூட்டத்தின் நிமித்தம் நமக்கு இழப்பு உண்டாகுது, ஒரு எதுவா வேணா இருக்கட்டும், எதுவா வேணா இருக்கட்டும், அந்த நேரத்துல நான் தேடுவது தேவனா இருக்குமானால் பதில் நிச்சயம் உண்டு. பதில் நிச்சயம் உண்டு. அழைத்தது பாலாக்கு. தீர்க்கதரிசனம் பூரா யாருக்கு போகுது? இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இப்ப பாலாக் சொல்றான், நீ தயவு செஞ்சு அவங்களை ஆசீர்வதிக்கவும் வேண்டாம், நீ சபிக்கும், நீ வாயவே துறக்காத தயவு செஞ்சு. ஏன்னா உன் வாயிலிருந்து நானும் 3வது விசையா பார்க்கிறேன், நீ ஒரு வார்த்தையோட சாபமான வார்த்தை என்ன பண்ண மாட்டற, சொல்ல மாட்டற, ஆசீர்வாதமா சொன்னி, தயவு செஞ்சு வாயை துறக்காத, நீ அமைதியா கூட இரு, உனக்கு கொடுத்த கூலி பணம் கூட வீணா பணம், நீ அமைதியா இரு. ஸ்தோத்திரம். இன்றைக்கு எதை கொடுத்து நாம் எதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? கூலி பணத்தை கொடுத்து. அங்க வசனம் அப்படிதான் போடப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாமா? 7வது வசனத்தை வாசிக்கலாம். அப்படியே மோவாபின் மூப்பர்கள் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுகிற கூலியை தங்கள் கையிலே எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பீலையாம் இடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு ஸ்தோத்திரம். எதை கொண்டு போய் இப்ப வார்த்தையை கேட்கிறோம்? கூலி கொடுத்து தீர்க்க தரிசனத்தை கேட்கிறோம், கூலி கொடுத்து ஆசீர்வாதத்தை கேட்கிறோம், கூலி கொடுத்து நன்மையை கேட்கிறோம், கூலி கொடுத்து சுகத்தை கேட்கிறோம். இப்படி கூலி கொடுத்து கேட்டா தேவன் கொடுத்துருவாரா? அவர் எதை விரும்புறாரு? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல். பலியை பார்க்கிலும் நீ கூலி கொடுக்கிறத விட கீழ்ப்படிந்தான் என்ன பண்றேன்? நான் ஆசீர்வாதத்தை தரேன். நீ எனக்கு 30 யானையவோ 30 மாட்டையோ 30 ஆட்டையோ நீ பலி செலுத்தி என்கிட்ட கேட்கிற ஆசீர்வாதத்தை நீ கீழ்ப்படிஞ்சாலே நான் உனக்கு தரேன்னு சொல்றாரு. கீழ்ப்படிஞ்சாலே தரேன்றாரு. இப்ப பீலையாமுக்கு கூலி கொண்டு போறாரு பாலாக்கு.
இப்ப பீலையாம் வந்து பாலாக்கிட்ட கூலி வாங்கினதோட மாத்திரம் இல்ல, கிட்டத்தட்ட 7 3 21 மாடு 21 ஆடை பலி செலுத்த வச்சிருக்காரு. 21 ஆடு 21 மாடு, 3 விசை 7 கூட்டமா வெட்டுவார். முதல் விசை 7 காளை 7 ஆடு, அடுத்து 7 காளை 7 ஆடு, அடுத்து 7 காளை 7 ஆடு. அப்ப 3 3 7 21 மாடு போச்சு, 21 ஆடு போச்சு, கொடுத்த கூலியும் போச்சு. ஆனா ஆசீர்வாதம் பூரா யாருக்கு? ஏன்? அவர்கள் தேவனை தேடினார்கள். நான் மறுபடியும் அதே காரியத்தை தான் மறுபடியும் சொல்லுவேன். நாம் தேவனை தேடுவோமானால் நமக்கு ஒத்தாசை நிச்சயமாய் வரும். வேதம் அதை தான் நம்ம கற்றுக் கொடுக்குது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்கள் ஏறெடுப்பேன், வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வலோகத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனை தேடுவோமானால் மனித வார்த்தைகள் நம்மேல் பலிக்காது, மனித சாபங்கள் நம்மேல் பலிக்காது, மனிதன் சொல்லுகிறதான அந்த அநித்தியமான எல்லா வார்த்தைகளும் பலிக்காது. இன்றைக்கும் அநேக தேவ பிள்ளைகள் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், சிலருடைய பார்வை பட்டாலே என் குடும்பம் பட்டு போயிரும் பாஸ்டர், சிலருடைய பார்வை பட்டாலே என் குடும்பம் பட்டு போயிரும் பாஸ்டர், அவங்க வார்த்தை என் வாழ்க்கையில விழுந்தாலே என் வாழ்க்கை விளங்காம போயிரும் பாஸ்டர், அவன் என் வீட்டுக்கு வந்துட்டு போனாலே என் வீட்டில் சண்டை நடக்குது பாஸ்டர், அவன் வந்துட்டு போனாலே சமாதானம் இல்லாம போகுது பாஸ்டர். நான் கேட்கிறேன், ஒரு சத்ரு வந்து உன் வீட்டில் சேட்டை பண்ற அளவுக்கு உன் வீடு அவ்வளவு கேவலமா போச்சா? அல்லேலூயா. அதாவது புரியுதான் என்ன கேட்க போறேங்கிறது? ஸ்தோத்திரம். ஒரு சத்ரு ஒரு தேவ பிள்ளை வீட்டுல வந்து களங்கம் பண்ற அளவுக்கு தேவ பிள்ளை வீடு கேவலமா கிடக்குதான்னு கேட்கிறேன் நான். நீ ஒழுங்கா உபவாசம் பண்ணு, நீ ஒழுங்கா ஜெபம் பண்ணு, நீ தேவனை வீட்டில் உட்காந்து ஓபேத்யோதம் வீட்டில் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்க காரணம் என்ன? உடன்படிக்கை பெட்டியை அவன் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி உட்காந்துருந்தான். ஃபாலோ பண்ணு. தாவீதுக்கு கிடைக்க ஆசீர்வாதம் யாருக்கு கிடைச்சிருக்கு? ஓபேத்யோதமுக்கு. தாவீதை விட ஓபேத்யோதம் கர்த்தருடைய இருதயத்துக்கு நெருக்கமான மனுஷனா? ஆனால் ஏன் ஓபேத்யோதம் ஆசீர்வச்சாரு? அவன் தேவனுக்கு செய்ய வேண்டியதை சரியாய் செய்தான். அதான் நான் சொல்ல போறேன் படுத்து. தேவனுக்கு செய்ய வேண்டியதை தேவனுக்காக சரியாய் செய்தோமானால் எந்த மனுஷன் வீட்டு வாசலை வச்சுட்டு போடுறான் அந்த எலுமிச்சம்பழமும் வேலை செய்யாது, முட்டையும் வேலை செய்யாது. அவன் வீட்டில் வந்து நம்ம வீட்டை தண்ணி குடிச்சு போனாலும் நமக்கு ஒன்றும் என்ன பண்ணாது. ஆனா தேவ பிள்ளை பயப்படுற விஷயம், அவன் என் வீட்டுக்கு வந்தா என் வீடு. நான் புரியாம தான் கேட்கிறேன். வசனம் மட்டும் எழுதியிருப்போம், யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமாய். அந்த மந்திரமும் குறியும் மட்டும்தான் இங்க வேலை செய்யறத தவிர அந்த யாக்கோபுன்ற வார்த்தைக்கு யாருக்கும் விளக்கம் என்ன பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. யாக்கோபை போல வாலியா, யாக்கோபை போல தேவனையே உத்து நோக்கி பாரியா, அப்புறம் எப்படி வீட்டுக்கு எது வருது நான் பாக்குறேன். அல்லேலூயா. இன்றைக்கும் என்னால தைரியமா சொல்ல முடியும், எனக்கு விரோதமா எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை, எனக்கு விரோதமா எதுவும் நடக்க வாய்ப்பே இல்லை. நம்ம நல்ல நாள் எதுக்கும் பயப்படுறது கிடையாது. அப்ப முட்டைக்கு எலுமிச்சம்பழத்துக்குமா பயப்பட போறோம்? நம்ம வீட்டுக்கு எவனும் வந்தா நம்ம ஜோமனி தண்ணியாவே தெளிக்க போறோம்? கழுதை எவன் வந்தாலும் தேவன் என் கூட இருக்கார், அவர் என்ன பண்ணிடுவாரு, பார்த்துக்குவார். நம்ம விசுவாசம் அப்படி, உங்க விசுவாசம் எப்படி? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப வார்த்தையை வாசிக்கிறதோட கடந்து போயிடக்கூடாது, வாழ்க்கைக்குள்ள வைத்து வாழணும். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை உடஞ்சி போக சொல்லுவாங்க, இவங்க எனக்கு இந்த மாதிரி பண்ணதுனாலதான் என்னால் ஜெபம் பண்ணாமே என்னால் ஜெபம் பண்ண முடியாமலே போயிருச்சு. நான் கேட்குறேன், யோபுவுக்கு செய்வனை வச்சவனை விடவா நமக்கு செய்வனை வச்சவன் பெருசு? யோபுக்கு செய்வனை வச்சவன் யாரு? செய்வனையின் தகப்பனே செய்வனை வச்சான். யாருக்கு? யோபுவுக்கு. நமக்கு செய்வனை வைக்கிறவனா யாரு? செய்வனை வைக்கிற தகப்பனுக்கிட்ட பிச்சை கேட்கிறவன்ட்ட தான் நம்ம என்ன பண்றோம், நமக்கு செய்வனை வைக்கிறாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், பிச்சைக்காரனுக்கு பயப்படுறோம். ஆனா யோபு செய்வனையின் தகப்பன் செய்வனை வச்சு அவன் என்ன பண்ணல, யோபு ஓடாங்கிட்ட அப்படின்ட்டு நான் ஒரு பாட்டுக்கு எங்க போறாரு, நம்ம பாட்டுக்கு தேவ சமூகத்துல உட்காடுறேன்ப்பா, தேவன் என்னைய பார்த்து குணமாக்கணும், குணமாக்கட்டும். யாரை தேடி போகல யோபு? மனிதனை தேடி போகல. யோபு நித்தமும் பலி செலுத்துகிறவன், ஏன் யோபு ஆசாரியனை தேடி போகல?
யோபு தினமும் தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்துகிற மனிதன். ஏன் யோபு ஆசாரியனை தேடி போகல? வேதம் சொல்லுகிறது அவன் தேவ பக்தி உள்ளவன். வேதம் சொல்லுது, நான் சொல்ல, அவன் தேவ பக்தி உள்ளவன். அவன் தேவ பக்தி உள்ளவன். தேவ பக்தி உள்ள மனிதன் தேவனை மாத்திரம்தான் பார்ப்பார். நமக்கு தேவ பக்தி இருக்கா? கொஞ்சம் சோதிப்போமே. கொஞ்சம் சோதிச்சு, நமக்கு தேவ பக்தி இருக்கா? நம்ம கிட்ட தேவ பக்தி இருந்தா நம்ம தேவனை பார்த்துருக்கணும். பிரச்சனை வருதுன்னு சொல்லி மனுஷன் என்ன பண்ணிருக்க கூடாது, பார்த்துருக்க கூடாது. சில பேர் நினைக்கலாம், இவருக்கு என்ன பிரசங்கத்தில் என்ன வேணா பேசுவாரு, அவன் மனுக்கு வந்தாதானே வயிற்று வலியும் வாந்தியும் தெரியும் அப்படின்னு. நான் சொல்றேன், எனக்கு வந்திருக்கு, வந்தாலும் அதை தான் பண்ணுவேன், செய்யறத நான் சொல்றேன். ஏன்னா சிலருடைய எண்ணங்கள் அப்படி இருக்கும். நான் நினைக்கிறேன், டக்குன்னு என்னமோ எட்டுது. உங்களுக்கு என்ன பாச, பிரசங்கத்துக்கு என்ன வேணா பேசிட்டு போயிருவீங்க, பிரசங்கம் கேட்க நல்லா இருக்கும், ஆனால் வாழ்க்கையில் வந்தாதான் பாச தெரியும் அவனுக்கு உச்சா போகிற அளவுக்கு பயம் வருது, அவனுக்கு தான் தெரியும் அப்படின்னு. நான் சொல்றேன், அப்படிலாம் கிடையாது. நீ யாக்கோபாவே இரு, பிரச்சனை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஏன்னா யாக்கோபுக்கு காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்கு. யாக்கோபுக்கு விரோதமா மந்திரமும் பலிக்காது, இஸ்ரவேலுக்கு விரோதமா புரிசனாலும் பலிக்காது. ஏன்னா யாக்கோபுடையதான ஆசீர்வாதம் என்ன? அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் பூமியின், அவனுடைய சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கும். அதுதான் அவன் ஆசீர்வாதமே. அவன் எப்படி சாபத்துக்கு உட்படுவான்? முதலாவது நான் யாருன்னு எனக்கு தெரியணும். என் மேல வைத்த தேவ வார்த்தை பெருசா, சத்துரு வைக்கிற வார்த்தை பெருசா? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? என் மேல தேவ வார்த்தை பெருசா, சத்துருவின் வார்த்தை பெருசா? தேவ வார்த்தை என்ன சொல்லுது என்னைய பார்த்து? தேவ வார்த்தை என்னைய பார்த்து என்ன சொல்லுது? ஆபிரகாமை அழைக்கும் பொழுது தேவன் சொன்ன வார்த்தை, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை நான் என்ன பண்ணுவேன், கொடுப்பேன். அது வாக்கு தத்தம். வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவன் இந்த ஸ்தோத்திரம். இது என்ன பள்ளத்தாக்குப்பா? ஆமா, இந்த மோவா பள்ளத்தாக்குல பிழையாங்கிற ஒருத்தன் வந்து சாபம் விட்டா பழிச்சிருமா? இவன் மேல வார்த்தை, யாருடைய வார்த்தை இருக்கு? தேவ வார்த்தை இருக்கு. தேவனே சொன்ன தேவ வாக்கு இவன் மேல் இருக்கும் பொழுது மனித வாக்கு எப்படி என் மேல பழிக்கும்? சொல்லுங்க. உங்க ஜெபத்துல தேவன் உங்களோடு பேசின வார்த்தையை விடவா பாஸ்டர் நான் பேசுற வார்த்தை பெருசு? சொல்லுங்க. ஆனா இன்னைக்கு எது யாருக்கு பெருசா தெரியுது? ஜெபத்துல கர்த்தர் என்கிட்ட பேசுனது பிரச்சனை இல்லை, பாஸ்டர் என்ன சொன்னாரதான் இங்க விஷயமே. இங்க விஷயமே அதான். ஏன்னா நீ அனாதையா படுத்து கிடந்தப்ப, கல்ல தலைமாட்டில் வச்சு படுத்து கிடந்தப்ப உனக்கு வானத்தை வந்து தரிசனமாகி, உன் தேவனாகிய கர்த்தர்னா நீ போற இடத்துக்கு நான் வருவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை திரும்ப தேசத்துக்கு கொண்டு வருவேன், உன்னை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பேன்னு கொடுத்த வாக்கு பெருசு இல்லையா? மனிதன் பேசுற வார்த்தை பெருசா? இப்ப அங்கதான் நிக்கிறாங்க பாதி பேர். இன்னைக்கு பாதி கிறிஸ்தவருடைய அந்த 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 ஜெப வாழ்க்கை உடைய காரணமே இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் தான். ஏன்னா இவங்க உபவாசம் போட்டு இவங்க வார்த்தையை சொல்லிடுவாங்க, இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, காசை கொடுத்து வார்த்தையை வாங்கிட்டு போயிடுவாங்க. அப்ப விசுவாசம் எங்க உடையுது? ஊழியக்காரனால தான் உடையுது. விசுவாசம் யாரால உடையுது? பிசாசாலலாம் உடையலங்க. பிசாசு வேலையை செய்யற ஊழியக்காரனால தான் உடையுது. நீ ஏன் காசு வாங்கிட்டு தீர்க்கதரிசனம் சொல்ற? நீ ஏன் காசு தீர்க்கதரிசனத்தை கேட்க போற? அப்ப எங்க நம்ம விசுவாசம் உடையுது? எங்க நம்ம ரட்சிப்பு உடையுது? எங்க நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை உடையுது? பாழாக்கூடிய வாழ்க்கை எங்க உடஞ்சிச்சு? இவன் பீலையாம தேடி போனப்பே அவன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஆனா இங்க இஸ்ரவேலுக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது. அவன் பாட்டுக்கு மாடு புள்ள மேயிற மாதிரி மோவாப் சமவெளியில் என்ன பண்றான், தெரிஞ்சு கிடக்குறான். அவனுடைய நம்பிக்கை, நான் தேவனை பார்க்கிறேன், தேவன் என் கூட இருக்கார், இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்க இந்த மனுஷன் எனக்கு என்ன செய்யும்? இவ்வளவுதான் அவனுடைய ஸ்டேட்மெண்ட். நம்ம ஸ்டேட்மெண்ட் என்ன? கர்த்தரே என் பட்சத்தில் இருந்தாலும் இவனை ஜெயிக்க முடியாத ஆண்டவர். சவுல் சொன்னது போல, தேவன் இந்த தேசத்தின் மேல ராஜாவா இருந்தாலுமே இந்த கோலியாத் என்ன பண்ண முடியாது, முறியடிக்க முடியாது. ஆனா தாவீது சொன்ன வார்த்தை, இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனுடைய நாமத்துல நான் வரேன். அவன் மனுஷனை தேடல, அவன் போயிட்டு ஸ்தோத்திரம். அது வரைக்கும் சவுளுடையதான கூட்டம் எல்லாம் கோலியாத்தை முறியடிக்க மனிதனை தேடினாங்க. நல்லா கவனிக்கணும்.
ஏலா பள்ளத்தாக்குல 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் ஏலா பள்ளத்தாக்குல சாமுவேல் வந்து யாரை தேடிக்கிட்டே இருந்தாரு? கோலியாத்துக்கு சமமான மனிதனை. யாருக்கு சமமான மனிதனை? கோலியாத்துக்கு சமமான மனிதனை. ஹைட்ல அவனுக்கு சமமா, வெயிட்ல அவனுக்கு சமமா, யுத்தத்துல அவனுக்கு சமமா, எல்லாத்துலயும் அவனுக்கு சமமா. இன்றைக்கு நாமும் யாரை தான் தேடுறோம்? நம்ம பிரச்சனைக்கு சமமான நபர் யாரு? அல்லேலூயா. நம்ம பிரச்சனைக்கு இவர்கிட்ட போலாமா, இந்த பிரச்சனைக்கு அவர்கிட்ட போலாமா, அந்த பிரச்சனைக்கு அவர்கிட்ட போலாமா, இதுக்கு இவருக்கு லெட்டர் போடலாமா, அதுக்கு அவருக்கு லெட்டர் போடலாமா? ஃபண்டு வேணுமா, இவருக்கு லெட்டர் போட்டால் ஃபண்டு கிடைக்கும். சுகம் வேணுமா, இவர்கிட்ட லெட்டர் போட்டால் சுகம் கிடைக்கும். தீர்க்கதரிசனம் வேணுமா, அவருக்கு லெட்டர் போட்டால் தீர்க்கதரிசனம் கிடைக்கும். ஊழிய அழைப்பு வேணுமா, இவருக்கு லெட்டர் போட்டால் ஊழிய அழைப்பு கிடைக்கும். ஊழியம் செய்ய இடம் வேணுமா, அவருக்கு லெட்டர் போட்டால் கிடைக்கும். நம்முடைய தேவைக்கு ஏற்றபடி யாரை தேடுறோம்? மனிதர்களை தேடிக்கிட்டே இருக்கிறோம். இப்ப ஸ்தோத்திரம், சவுல் தேடினது யார? கோலியாத்துக்கு சமமானவன் யார்? கோலியாத்துக்கு சமமானவன் யார்? ஆனா ஸ்தோத்திரம், அங்க வந்து நின்னது யாரு? எல்லளவும் 2 பேருக்கும் சம்பந்தம் இருக்காது. எல்லளவும் இருவருக்கும் சம்பந்தம் இருக்காது. ஆனா அங்க தாவீது சொன்ன ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட், என் தேவனுடைய நாமத்து நிமித்தம் நான் வரேன். இஸ்ரவேலுக்காக நான் யுத்தம் பண்ண வரேன்னு அவர் சொல்லல. சவுல் ராஜாக்காக யுத்தம் பண்ண வரேன்னு சொல்லல. இஸ்ரவேலுடைய இராணுவங்களுக்காக யுத்தம் பண்ண வரேன்னு சொல்ல, இஸ்ரவேலின் இராணுவங்களின் தேவனுக்காக. அப்ப அங்க யார் அவர் தேடி போறாரு? யாருடைய உதவியை தேடி போறாரு? தனக்கு சமமான மனிதனை தேடிக்கொண்டிருக்கிற சவுலுக்கு மத்தியில இந்த தாவீது என்கிற மனிதன் இந்த கோலியாத்தை கொல்வதற்கு சமமான ஆயுதத்தை தேடி போகல. இந்த கோலியாத்தை கொல்லுவதற்கு சமமான ஆயுதங்களை தேடல. இந்த ஈட்டி எடுத்து எரிஞ்சா இந்த முதுகுல குத்தி அந்த முதுகுல வந்துருமா அவன் பார்க்கல. இந்த அம்பை எய்தா கரெக்டா இந்த கழுத்துல போய் அந்த கழுத்துல வந்துருமா அவன் பார்க்கல. அவன் பார்த்ததெல்லாம் என்ன? தேவனை மட்டும்தான். ஆயுதங்களை பார்க்கல, தேவனை பார்த்தான். மனிதனை தேடல, தேவனை பார்த்தான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம் தேவனை பார்ப்போம் என்றால் கோலியாத்துகளை முறியடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதற்கு நமக்கு யாரு வேணுமா? மனிதனா, தேவனா? யாரை மகிமைப்படுத்த நினைக்கிறாய்? கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். நீ யாரை மேன்மை பாராட்டுற? தேவனையா மனுஷனையா? தேவன் இந்த வார்த்தையை கேட்கிறார். நீ யாரை மேன்மைப்படுத்துற? நீ யாரை மகிமைப்படுத்துற? நீ யாரை ப்ளீஸ் பண்ற? நீ யாரை பிரைஸ் பண்ற? தேவனையா மனுஷனையா? நீ யாரை ஆராதிக்கிற? நாம மனிதனை ஆராதிப்போம், மனிதனை ப்ளீஸ் பண்ணுவோம்னா, இப்பவும் சொல்றேன், நமக்கு எல்லா குறிகளும் நடக்கும், நமக்கு எல்லா பில்லி சூனியமும் நடக்கும், எல்லா மருந்து வியாக்கியானமும் நமக்கு செயல்படும். ஆனா நான் தேவனை தேடுவேன், ஆனால் நான் தேவனை சார்ந்து கொள்வேன், ஆனால் இந்த யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. அப்ப நான் யாரை தேடுறேன்? தேவனை தேட வேண்டும். யாக்கோபு யாரை தேடினாரு? தேவனை தேடினார். யாக்கோபின் சந்ததியார் யாரை தேடினாங்க? தேவனை தேடினாங்க. தண்ணி வரல, மோசே யாரை தேடினாரு? தேவனை தேடினாரு. அமலேக்கியர் யுத்தம் பண்ண வந்தாங்க, மோசே யாரை தேடினாரு? தேவனை தேடினார். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில தேவனை தேடும் போது நமக்கு விரோதமாய் நடக்க இருக்கிற சகலத்தையும் நிர்மூலமாக்கி தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கை கட்டப்படணும்னா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணும்னா நாம் மனிதனை தேடுவதை முதல்ல நிறுத்தணும். இன்னைக்கு நிறுத்துவீங்களா? இன்னைக்கு மனுஷனை தேடுறதை நிறுத்துவீங்களா? தேடி தேடி போறதை நிறுத்துவீங்களா? தேடி தேடி கேட்கறதை நிறுத்துவீங்களா? தேடி தேடி வேதத்தை தவிர வேற ஏதாவது வாசிப்பீங்களா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் கட்டப்படணும்னா நான் தேவனை தேடணும். யாக்கோபு தேவனை மட்டுமே தேடினார். பவுல் தேவனை மட்டுமே தேடினார். தாவீது தேவனை மட்டுமே தேடினார். சவுல் தீர்க்கதரிசியை தேடினார். சவுல் குறி சொல்லுகிற பெண்ணுடைய ஆவியுடையவரை தேடினார். ஆனா தாவீது எல்லா இடத்திலையும் தேடின ஒரே நபர் யாருன்னா தேவன் மட்டும்தான்.
எனக்கு தேவன் தான் வேணும். நம்முடைய காரியத்துக்காக நாம ஜெபிக்கணும். நம்ம காரியத்துக்காக நாம தேவன் கிட்ட போகணும். நம்ம காரியத்துக்காக நம்ம அவருடைய சமூகத்தை நோக்கி போகணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் மட்டுமே அடைந்தது. வெக்கம்ங்கிற வார்த்தையை 2வதா தான் வைக்கிறார். ஃபர்ஸ்ட் வைக்கிற வார்த்தை பிரகாசம் தான். என்னை தேடி அவன் வாழ்க்கையில பிரகாசமா இருக்கும். வெக்கங்கிறது 2வது. அது 2வதா தான் எப்பயுமே இருக்காது, இருந்தாலும் அது இருக்காது. என்னை தேடி வரியா, அவன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். தேவனை தேடி இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்றைக்கோ பிரகாசமாயிருக்க வேண்டிய நம்முடைய வாழ்க்கை, தேவனை தேடாமல் யார் யாரையோ தேடி எங்கெங்கேயோ ஓடி எங்கெங்கேயோ நாடி இன்றைக்கு இந்த நிலைமையில இருப்பதற்கு யாரே காரணம்? நாம் தேவனை தேடாமல் நாம் மனிதரை தேடுவதே காரணம். நாம் மனிதனை தேடினதான் காரணம். நாம சொல்லலாம், ஒரு வேளை ஸ்தோத்திரம், எனக்கு தெரியாது, எனக்கு தேவனை சரியா தேட தெரியாது. யாக்கோபு கிளாஸ் போயிட்டு போனாரா? யாக்கோபுக்கு ஆபிரகாம் கற்றுக் கொடுத்தாரா? யாக்கோபுக்கு ஈசா கற்றுக் கொடுத்தாரா? தேவன் பேசினார், அவன் கீழ்ப்படிந்தான். அவ்வளோதான் விஷயம். அங்கே ப்ரொஃபஷனலாக அங்கே எந்த கிளாஸும் அங்கே என்ன பண்ணலை, நடக்கலை. அங்கே ப்ரொஃபஷனலாக யாரும் டீச் பண்ணலை. இப்படி இருக்கணும். சாமுவேலுக்காவது ஏலிங்கிற ஒரு தீர்க்கதரிசி என்ன பண்ணார்? ஆசாரியன் கற்றுக் கொடுத்தாரு, இப்படிதாப்பா தேவ சமூகத்தில் போய் நிற்கணும்னு. ஆனால் யாக்கோபுக்கு யாரு கற்றுக் கொடுத்தா? தாவீதுக்கு வனாந்தத்தில் யாரு கற்றுக் கொடுத்தா? யாருமே கற்றுக் கொடுக்கல. அதாவது தேவனை தேடுவது என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிவது. தேவனை தேடுவது என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிவது. நாம் கீழ்ப்படியும் போதே தேவன் நம்மிடத்தில் பேச ஆரம்பிப்பார். நம் தேவனுக்கு கீழ்ப்படியும் போதே தேவன் நம்மோடு பேச ஆரம்பிப்பார். நமக்கு யாருடைய எக்ஸ்ட்ரா வார்த்தையும் தேவையில்லை, தேவ வார்த்தையே போதும். அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சா போதும். தேவ சமூகத்தில் கீழ்ப்படிய எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவனை தேடுவது என்றால் தேவனுக்கு கீழ்ப்படிவது. அல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படியுங்க. நம் வாழ்க்கையில் ஆரோக்கியத்தை அவர் கொடுப்பார். நம் வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை அவர் கொடுப்பார். நம் வாழ்க்கையில் சௌக்கியத்தை அவர் கொண்டு வருவார். நம் வாழ்க்கையில் சாபங்களையோ பில்லி சூனியத்தையோ எதையுமே அனுமதிக்க மாட்டார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள். ராஜா வீட்டு பிள்ளையாவே இருக்கணும். யாக்கோபு என்றைக்கும் இஸ்ரவேலாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்றைக்கு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழுவோம் என்று சொன்னால், நம்மை பலப்படுகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. இங்கே பீலையாம் 2வது வார்த்தையை, முதல் வார்த்தையை இப்ப நான் சொன்னேன், இப்ப 2வது வார்த்தைக்கு போகிறேன். அங்க அவர் இன்னொரு வார்த்தையை சொல்லி இருந்தார். என்ன வார்த்தை சொன்னாரு? நீ இவனை சபிக்கிறதுனால மட்டும் இவனை தோக்கடிக்கிறது, அதாவது தோக்கடிக்க முடிக்கணும்னு நினைக்காத. இவன் கூட நீ யுத்தம் பண்ணாலும் இவனை என்ன பண்ண முடியாது, தோக்கடிக்க முடியாது. இவன் மேல தேவ ஆசீர்வாதம் இருக்கிறதுனாலதான் அப்படின்னு கிடையாதுப்பா. அவனை நீ சாதாரணமாக என்ன பண்ண முடியாது, தோக்கடிக்க முடியாது. காண்டாமிருகம் பார்க்க எப்படி இருக்கும்? காண்டாமிருகம் பார்த்துருக்கோம்ல, ஸ்தோத்திரம். அதை பார்க்க எப்படி இருக்கும்? அதாவது அந்த காண்டாமிருகத்தை பார்த்தா இந்த காண்டாமிருகத்தை இவ்வளவு பலன் இருக்கான்ற அளவுக்கு அந்த காண்டாமிருகம் இருக்கும். அல்லேலூயா. இப்போ யானையை பார்க்குறப்ப யானை என்ன பண்ணும்? நடந்து வரும். ஆனா அதே யானை தும்பிக்கையை தூக்கி வீசி அடிச்சா அவன் எங்க போய் விழுவான்னு யாருக்குமே தெரியும். இந்த காண்டாமிருகமும் அதே மாதிரிதான். தோற்றம் பார்ப்பதற்கு அப்படி இருக்கும். ஒன்னுத்துக்கும் உதவாத வெத்து பயலாட்டம் என்ன பண்ணும் தெரியும். அது பாட்டுக்கு மெதுவாக அசைப்போடும், அது பாட்டுக்கு தண்ணிக்குள்ளே போய் கிடக்கும், தண்ணியை குடிக்கும், அப்படியே வரும், எதையாவது மேய் அது பாட்டுக்கு அப்படியே போயிட்டு இருக்கும். ஆனால் அந்த காண்டாமிருகத்துக்கு முன்னாடி யாராவது போய் நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போதான் அந்த காண்டாமிருகத்தோட பலம் என்னன்னு எதிர நிற்கிற அந்த யானைக்கு என்ன பண்ணும். ஒரு முறை நான் நேஷனல் ஜியோகிராஃபியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். காண்டாமிருகம் அது பாட்டு காட்டில் நின்றுக்கிட்டு இருக்குது. ஒரு யானை அதை வம்பளுக்கு போயிருக்கு. இது அடிச்சடில் அந்த யானை ஓடிடுச்சு. அது கால் சைஸ் கூட இந்த காண்டாமிருகம் இருக்காது. ஏன்னா யானையோட கால் சைஸ் கூட காண்டாமிருகம் என்ன பண்ணாது. இந்த காண்டாமிருகம் போய் அடிச்ச அடியில் அந்த யானை விழுந்து அடுத்து ஏந்திச்சது ஓடிடுச்சு. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்மேல் இருக்கிற பலம் என்னன்னு சத்ரு நம்மேல் மோதுற வரைக்கும் சத்ருவுக்கே தெரியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழணும்.
எப்போ பார்த்தாலும் நான் அப்படியாக்கினேன் இப்படியாக்க இந்த பில்டப் பண்ணி வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் வேண்டாம். நீங்கள் சாதாரணமாக நீர் யானையை மாதிரியே இருந்தாலும் பரவாயில்ல. நீர் யானை என்ன பண்ணும்? தர்பூசணியை கொடுத்தா அவ்வளோதான். இந்த பாண்டா என்ன பண்ணும்? சாப்பிடும், குட்டிக்காரன் அடிக்கும். இந்த காண்டாமிருகம் என்ன பண்ணும்? அது பாட்டுக்கு போகும், படுத்து கிடக்கும். ஆனால் பிரச்சனைன்னு ஒரு வரும்போது நம்முடைய பலத்தை நம்ம அப்போ தான் வெளிப்படுத்தும். அநேக நேரத்தை தேவனுடைய பலனை தேவையில்லாத இடங்கள்ல நம்ம விரயமாக்கி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பலத்தை நாம் சரியாக என்ன பண்ணணும்? பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்? நமக்கு பலவீனம் வரும் பொழுது, நம்மேல் போராட்டம் வரும் பொழுது, அதை நம்மிடத்தில் ஏவுகிற அந்த பலன் திரும்பி போகிற அளவுக்கு நமக்கு என்ன இருக்கணும்? பலன் இருக்கணும். ஒரு பிரபலமான ஒரு சூனியம், அதாவது செய்வன வைக்கிற ஒரு நபர் சொன்ன சாட்சி இது. நீங்க எல்லாரும் கேட்டிருப்பீங்க. தொட்டனாங்கிறதான ஒரு பிரபலமான ஒரு செய்வனக்காரர். அவர் சொன்ன தன்னுடைய வாழ்க்கையின் சாட்சியின் ஒரு பகுதி, அவர் ஒரு நபருக்கு செய்வன வைக்கும்படி போனாரு. அந்த நபருடைய போட்டோ பார்க்குறப்ப அந்த காலடி மண், முடி சம்திங் எல்லாம் கொடுக்கும்ப அவங்க பார்க்குறப்ப இவன் தானே, யாரு? இவன் தானே. ஒரு பொண்ணுக்கு விரோதமா ஒரு சகோதரன் வைக்க போறான். அந்த பொண்ணு இவனை நேசிக்கல, இந்த பொண்ணு என் முன்னாடி சுத்த மாட்டேங்குது, நான் போய் என்ன ப்ரப்போஸ் பண்ண இந்த பொண்ணு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது, ஸோ இந்த பொண்ணுக்கு நான் வாழ்க்கை துணையாக வரணும்னு சொல்லி இவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? செய்வனை வைக்க சொல்லி கொடுத்துருக்கிறாரு. வெறும் காதல் தானே, இது என்ன வரவஸ்டா போச்சுன்னு நினச்சிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? அசால்ட்டா ஒரு ஏவி இருக்காரு. ஏவுனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது பந்து மாதிரி திரும்பி வரப்ப அவனுக்குள்ள இருக்கிறது என்ன? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். புரியும் நினைக்கிறேன். நம்மிடத்தில் சத்துருவின் வார்த்தை வரும் பொழுது, நம்மிடத்தில் சத்துருவின் செய்கை வரும் பொழுது, அப்போதான் சத்துருக்கு தெரியணும் இவன் கிட்ட இருக்கிறது என்ன? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். அப்ப தொட்டனா சொல்றாரு, யாரா அந்த புள்ள அப்படின்னு கேட்கிறப்ப, இந்த பொண்ணு பேர் இப்படி, அந்த பொண்ணு கிறிஸ்தவ பொண்ணு, சபைக்கு போற பொண்ணுன்னு சொல்லவும், அவரு தயவு செஞ்சு என் இடத்த விட்டு போ, தயவு செஞ்சு என் இடத்த விட்டு என்ன பண்ணும்? உனக்கு ஊழியம் செய்ய போய் என் ஊழியம் என்ன ஆயிரும்? போயிருந்தாரு, போயிருச்சு. அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அதுக்கு ஏத்தபடி என் வாழ்க்கை இருக்கணும். நான் ஏனாதானு மேய்னு மேய்ஞ்சு விட்டு எனக்கு உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காதே போகணும். எப்படி அது போகும்? அது வந்து அல்லையில குத்தி ஈரலை பிளந்துக்கிட்டு தான் போகுமே தவிர வாய்க்காமல் போகாது, வாய்த்துட்டு தான் போகும். அப்போ ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான சில தீர்க்கமான வசனங்களை நம்ம எடுக்கிறோம், படிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். பட் அதை கேட்ட வாழ்க்கை நம்மள்ட்ட என்ன இல்லை? இல்லை. எனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இருக்குன்றதை யார் சொல்லி தான் தெரிய வேண்டியதா இருக்கு? யாரோ ஒருத்தர் சொல்லி தெரிய வேண்டியதா இருக்கு. ஏன்னா நான் மனுஷனை தேடிக்கிட்டு இருக்கேன், மனுஷனை தேடிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் நான் மறுபடியும் அதே வார்த்தையை சொல்ல வரேன். தேவனை மட்டும் தேடுங்க. என்ன நடந்தாலும் தேவனை மட்டும் தேடுங்க. எந்த ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் மனுஷங்கிட்ட கிடையாது, தேவன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் தேவன் கொடுக்கிற ஆலோசனையின்படி. இப்போ யாக்கோபுக்கு வாழ்வதற்கு வாழ்வாதாரம் கிடையாது. இப்போ யாக்கோபு வாழணும். யாக்கோபு வாழ்வதற்கு இப்போ அவனுக்கு ஏதாவது ஒரு இருப்பிடம் வேணும். இப்போ தேவன் கொடுக்குற ஆலோசனை என்ன? நீ உன் மாமனார் வீட்டுக்கு போ, நான் உன் கூட வரேன். நீ உன் மாமனார் வீட்டுக்கு போ, நான் உன் கூட வரேன். நம்முடைய பிரயாணங்களை கூட நம்ம யார்கிட்ட தான் கேட்டு முடிவு பண்ணணும்? தேவன் கிட்ட கேளுங்க. அவரை போல ஒரு நல்ல ஆலோசகர் நம்முடைய வாழ்க்கையில யாருமே இருக்க முடியாது. நம்ம கைவிடப்பட்ட நிலைமையிலையும் நம்ம எங்க போறதுக்கான இடம் இல்லாம இருக்கும் போதும், யாக்கோபுடைய விஷயம் அதான். அவர் எங்க போகணும்னு தெரியாது, எங்க தங்க போறாரு, எங்க தூங்க போறாரு, எங்க சாப்பிட போறாரு, அவருடைய எதிர்காலத்தை குறித்து அவருக்கு தெரியாது. ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத நேரத்துல தேவன் கொடுத்த வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படைஞ்சார். சரிங்க ஆண்டவரே, நான் அங்கேயே போறேன். அங்க போனாரு. தேவன் இருக்க சொல்லுற வரைக்கும் அவர் இருந்தார். ஒரு நாளும் யாக்கோபு தனக்கு தைரியம் வந்துருச்சு, தனக்கு கல்யாணம், இன்னைக்கு கல்யாணம் ஆனாலே சில பேருக்கு என்ன ஆயிருது? வீரம் புடச்சுக்கிட்டு வெளியே வந்துருது. சரி, கர்த்தர் நல்லவர். யாக்கோபுக்கு என்ன வரல? கல்யாணம் பண்ணி வீரம் வரல, 2வது கல்யாணம் பண்ணி வீரம் வரல, 4வது புள்ளிய கல்யாணம் பண்ணி வீரம் வரல. அவர் அமைதியா இருந்தார். தேவன் சொல்லும் பொழுது அவர் புறப்பட்டார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் சொல்லும் பொழுது நாம் புறப்பட்டோம் என்றால்,
தேவன் சொல்லுகிற இடத்துக்கு நாம் புறப்பட்டோம் என்று சொன்னார், நமக்கு விரோதமா யார் என்ன பண்ணாலும் என்ன பண்ணார்? லாபானே புறப்பட்டு வந்தாலும் தேவன் அவன்கிட்ட தான் பேசினார். எனக்கு யாக்கோபுட்ட பிடிச்ச விஷயமே அதுதான். சேட்டை பூரா இவரு பண்ணுவாரு, ஆனா பழி பூரா இன்னொருத்தன் வாங்கிட்டு இருப்பான். இவரு பூரா சேட்டையை பண்ண, இவரு தான் ஏசாய் கிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்தது, இவரு தான் லாபான் கிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்தது. ஆனா பதில் யாருக்கு போகுது? ஏசாவுக்கோ லாபானுக்கும். மரியாதையா 2 பேரும் இருந்துக்காங்க. ஏதாவது பண்ணி அவனுக்கு விரோதமா தொலைச்சு எங்க அப்பவே பேசினவர் இப்போ சும்மா விட்டுருவாரா? பிள்ளையாம்டா தான் சொன்னார், ஒழுங்கா இருந்துக்க, தொலைச்சு விடுவேன். நாம் தேவ சமூகத்தில் தேவனை தேடுகிறவர்களாக இருப்போம் என்றால் நமக்கான காரியங்களை நமக்கான மனிதர்களிடத்தில் நமக்காக வழக்காட நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனை மாத்திரம் தேடுவோம், நமக்கானதே தேவனை நமக்கு தேடி தருவார். அல்லேலூயா. நம்ம தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாமா? ஆமென். அப்படியே முடிந்தால் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் பண்ணி தேவனை நோக்கி நாம் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நான் உம்மை மாத்திரம் தேடணும்பா, என் உயிர் உள்ளவரை யாக்கோபை போல உம்மை தேடணும்பா. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவனுக்கு இருக்கிறது. இதையெல்லாம் நான் வாசித்திருக்கிறேன். எனக்கு தேவையானது ஒன்று, நான் உம்மை தேட வேண்டும், நான் உம்மை தேட வேண்டும், நான் உம்மை தேட வேண்டும். தேவனை நோக்கி, ஆண்டவரே நான் மனிதனை தேடுகிற கூட்டத்தை உடையவனாக இருந்திருந்தா, நான் இதுவரைக்கும் மனுஷனை தேடினது உண்மைதான்ப்பா, இனி நான் மனுஷனை தேட மாட்டேன். என் பிரச்சனைக்கு சரியான மனிதர் யாருன்னு நான் தேடினேன், இனி என் பிரச்சனைக்கு சரியான மனிதரை தேட மாட்டேன், நான் தேவனை மட்டுமே தேடுவேன். என் பிரச்சனைக்கான மனுஷங்களை நான் தேடி போக மாட்டேன், என் பிரச்சனையை சரிப்படுத்துகிற மனுஷங்கிட்ட நான் போக மாட்டேன், நான் தேவனிடத்திலே போவேன்ப்பா, நான் தேவனிடத்தில் போவேன்ப்பா, நான் தேவனை தேடி போவேன்ப்பா, நான் தேவனை கிட்டி சேருவேன்ப்பா. அன்று நான் உண்மையே தேட உதவி செய். தேவ சமூகத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து ரிபாலா ஷகர நமனா ரிபாலா கதர நமனா ஷேகர பலஹந்துரோனு ரிஷபல ஹந்தரி பௌதரி படஹதர நமன ஹதர ஹதரி கட கதகர நமன. பிழையாமை போல சில மனிதர்களின் வாழ்க்கையில் வந்தாலும், பாலாக்கை போல சில மனிதனுடைய வாழ்க்கையில் வந்தாலும், நான் தேவனை மாத்திரம் தேடுவேன். என்னுடைய பிரயாணங்கள் சேதம் அடைந்தாலும் எனக்கு உதவி செய்யும் நான் மனிதனை தேட மாட்டேன், நான் தேவனை தேடுவேன். தேவ சமூகத்தை நோக்கி, ஆவியானவரே என்னை அழிக்கும்படி ஒருவன் எழும்பி வந்தால் அவனுக்கு சமமானவனை நான் தேட மாட்டேன். அவனுக்கு சமமான கோலியாத்துக்கு சமமான ஒருவன் இருக்கிறானா? இல்லை. கோலியாத்தை படைத்தவரை தேடும் பொழுது, கோலியாத்தையே இந்த பூமியில உருவாக்கினவரை தேடும் பொழுது, ஆண்டவரை நான் உம்மை தேடுவேன். ஓ ரிபல ஷகரபல ஹந்தர பௌதரி பட கதர நமனா ரேகல ரகதகர நமனா. இதோ இந்த 3வது நாளில் ஏகோவா நிசி, ஜெயக்கொடி ஏற்றுகிறவர், ஜெயஸ்தம்பத்தை நாட்டுகிற தகப்பனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இனி நாங்கள் மனிதர்களை தேடி போகாதபடி, எங்கள் பலவீனங்களுக்கு, எங்கள் சூழ்நிலைகளுக்கு, எங்கள் நிர்பந்தமான நிலையில், எங்களுடைய கஷ்டத்தின் பாதையில் நாங்கள் மனித ஒத்தாசையை தேடி போகாதபடிக்கு நாங்கள் தேவனாகிய உம்மையே தேடி வர என் முழு இருதயத்தோடு, என் முழு ஆத்மாவோடு, என் தேவனாய கர்த்தரிடத்தில் மாத்திரம் அன்பு கூற இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் உம்மை மாத்திரம் தேட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உம்மை மாத்திரம் தேட எங்களை விட்டு கொடுக்கிறோம். உமக்கு முன்பாக எங்களை வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம்ப்பா, விட்டு கொடுக்கிறோம்ப்பா, விட்டு கொடுக்கிறோம்ப்பா, விட்டு கொடுக்கிறோம்ப்பா, விட்டு கொடுக்கிறோம்ப்பா. சத்ரு வெள்ளம் போல எழும்பி வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார் என்ற வார்த்தையின்படி, சத்ரு வெள்ளம் போல எழும்பினாலும், சத்ரு வெள்ளம் போல எழும்பினாலும் நாங்கள் தேவனையே தேடுவோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கான ஜெயக்கொடி ஏற்றுவார், எங்களுக்கான ஜெயக்கொடி ஏற்றுவார். விட்டு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம்.